بسم الله الرحمن الرحيم أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد في سكون الليل أدعو في سجودي والدجى حولي سواد في سوادي يا رؤوفا يا رحيما يا حليما يا كريما ما لفضلك من نفادي يا سميعا يا مجيبا يا عظيما اهدني يا خالق السبع الشداد أشرقت نفسي بنور من فؤادي حينما رددت يا رب العباد وانتشت روحي وصار الدمع يجري يا إلهي خذ بقلبي للرشاد إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள் எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழுவே ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அவனுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான்.
எனவே அந்த அடிப்படையில் இந்த இடத்திலே ஒரு பயான் நிகழ்ச்சி நடக்கிறது என்பது சாதாரணமாக இந்த பிரதேசத்தில் வாழக்கூடிய எல்லா இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் தெரிந்திருக்கும். இந்த இடத்தில் சனிக்கிழமை இஷா தொழுகைக்கு பின்னால் ஒரு பயான் நிகழ்ச்சி இருக்கிறது என்பது பரவலாக எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். ஆனாலும் இந்த இடத்தில் என்ன பேசப்படுகிறது, நாங்கள் பேசுகிற செய்திகள் வீடியோக்களாக பதிவு செய்யப்படுகிறது, ஆடியோக்களாக பதிவு செய்யப்படுகிறது. நாங்கள் என்னதான் சொல்கிறோம் என்பதை கேட்பதற்காகவாவது இந்த பிரதேசத்தில் இருக்கிற இஸ்லாமிய உறவுகளுக்கு இந்த இடத்தில் வந்து கலந்து கொள்ள வேண்டும், என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆசை வருகிறதா என்று பார்த்தால் பெரும்பாலும் வருவதில்லை. இந்த இடத்துக்கு வந்து கலந்து கொண்டிருக்கிற சகோதரர்களை பாருங்கள், பெரும்பாலும் இந்த பிரதேசத்துக்கு வெளியே இருப்பார்கள். இந்த மஸ்ஜிது ஹுசைனுடைய நிர்வாகத்துக்கு கட்டுப்படாதவர்களாக இருப்பார்கள். பெரும்பாலும் இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிறது என்று சொன்னால் இதற்குரிய காரணம் என்ன தெரியுமா? நபிகளார் அதைத்தான் சுருக்கமாக சொன்னார்கள். அல்லாஹ் யாருக்கு அருள் புரிய விரும்புகிறானோ, அல்லாஹ் யாரோடு இரக்கப்படுகிறானோ, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை யார் மீது இறக்கி வைக்க அல்லாஹ் விரும்புகிறானோ அவர்களுக்கு கொடுக்கிற பாக்கியம்தான் குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது போன்ற குர்ஆன் ஹதீஸ் பேசப்படுகிற மஜ்லிஸ்களில் நாங்கள் அமருகிற பொழுது எங்களுடைய உள்ளம் ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் எங்களை தேர்வு செய்திருக்கிறான் போல விளங்குகிறது, அல்லாஹ்வுடைய அருள் எங்களுக்கு கிட்டி இருக்கிறது போல விளங்குகிறது என்பதை உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொண்டு அந்த ரஹ்மத்துக்கும் அந்த அருளுக்கும் நானும் நீங்களும் சொந்தக்காரர்களாக மாற வேண்டுமா, இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்க வேண்டும். எந்த அளவுக்கு தெளிவான சிந்தனையோடு கேட்க வேண்டும் தெரியுமா? பேசுகிற நான் ஒரு மனிதன், மலக்கல்ல, நான் ஒரு நபி அல்ல. பேசுகிற நான் ஒரு மனிதன், தவறுகளுக்கு உட்பட்டவன். எனவே என்னுடைய பேச்சிலே தவறுகள் வரலாம், குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான செய்திகள் வந்து விடலாம். கேட்கிற நீங்கள் எந்த அளவுக்கு சிந்தனை தெளிவோடு கேட்க வேண்டும் தெரியுமா? குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான ஒரு செய்தியை நான் சொல்லிவிட்டால் நீங்கள் கூட்டம் முடிவதற்குள் என்ன செய்ய வேண்டும்? ஹசரத், இப்படி ஒரு செய்தியை சொன்னீர்களே, இதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்கிற அளவுக்கு தெளிவான சிந்தனையோடு கேட்பதும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு என்ன செய்யும்? எங்களை நெருக்கமாக்கி வைக்கும். அடுத்த கட்டம், இந்த இடத்தில் சொல்லப்படுகிற செய்திகள் குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தோடு வருமாக இருந்தால் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்த வேண்டும். இது எங்களை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு நெருக்கமாக்கி வைக்கும். மூன்றாவது கட்டம் என்னவென்று சொன்னால், நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகிறோமோ அந்த செய்திகளை பிற சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த இடத்திலே வந்து நீங்கள் பல நல்ல விஷயங்களை படிக்கலாம், குர்ஆன் ஹதீஸ் போதனைகளை படிக்கலாம். இந்த இடத்துக்கு வராத சகோதர சகோதரிகள் இருப்பார்கள், எங்களுடைய மனைவிமார்கள் இருப்பார்கள், எங்களுடைய சாட்சிமார்கள், உம்மா இருப்பாங்க, இன்னும் பல உறவுகள் இருப்பார்கள். அவர்களோடு சென்று நாங்கள் படிக்கிற செய்திகளை பரிமாறிக்கொள்பவர்களாக, ஒருவருக்கொருவர் எடுத்து சொல்லிக் கொள்கிற மனிதர்களாக நானும் நீங்களும் இருப்போமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துக்கு என்னையும் உங்களையும் சொந்தமாக்கி கொள்ளலாம் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேளுங்கள். சொல்லப்படுகிற செய்திகள் குர்ஆன் ஹதீஸுடைய ஆதாரத்தோடு வந்தால் வாழ்க்கையிலே அமுல்படுத்துங்கள். நீங்கள் வாழ்க்கையிலே அமுல்படுத்தக்கூடிய செய்திகளை பிற சகோதர சகோதரிகளுக்கு எடுத்துச் சொல்லிக் கொடுங்கள். அதனூடாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மறுமையில் மனிதனுடைய நிலை எப்படி இருக்க போகிறது என்பது சம்பந்தப்பட்ட ஒரு சில விடயங்களை உங்களோடு எடுத்துச் சொல்லலாம் என நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால், முஸ்லிம்களாகிய நாங்கள் உலகத்துக்கு வாழ வந்தவர்கள் அல்ல, அப்படித்தானே? நாங்கள் உலகத்துக்கு வாழ வந்தவர்கள் அல்ல. எங்களுடைய முழு நோக்கமும் முழு குறிக்கோளும் என்ன? இந்த உலகத்தில் உண்மையான ஒரு முஸ்லிமாக வாழ்ந்து மறுமை பாக்கியத்தை அடைந்து கொள்ள வேண்டும், மறுமையில் வெற்றியை அடைந்து கொள்ள வேண்டும். அதற்காக உலகத்தில் சில இன்பங்களை இழக்கலாம், அப்படித்தானே? உலகத்தில் சில சந்தோஷங்களை இழக்கலாம். எல்லாத்துக்கும் என்ன காரணம்? நாங்கள் மறுமைக்காக வாழ்பவர்கள் என்பதுதான் காரணம். ஆனாலும் சில சந்தர்ப்பங்கள் அந்த மறுமையை எங்களுக்கு மறக்கடிக்க வைத்து விடுகிறது, அந்த மறுமையை எங்களுக்கு மறக்கடிக்க வைத்து விடுகிறது. அதனால் என்ன செய்கிறோம்? படைத்தவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிற மனிதர்களாக நானும் நீங்களும் மாற ஆரம்பித்து விடுகிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே என்னையும் உங்களையும் நல்லவர்களாக இந்த உலகத்தில் உண்மையான முஸ்லீமாக வாழ வைக்க வேண்டும் என்று விரும்பிய அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொன்ன ஒரு அடிப்படை என்ன தெரியுமா?
அந்த அடிப்படை என்ன தெரியுமா? ஈமானுடைய 6 அடிப்படைகளில் மிக பிரதானமானது மறுமையை பற்றிய நம்பிக்கை. மறுமையை பற்றிய நம்பிக்கை என்றால் என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் வாழுகிற நாங்கள் எப்பொழுதோ ஒரு நாள் மரணிப்போம். எங்களுடைய மரணத்தோடு இந்த வாழ்க்கை முடிவடைவதில்லை. மரணத்துக்கு பின்னால் எங்களை படைத்தவன் ரப்பு எழுப்புவான், எங்களை விசாரிப்பான். நல்லவர்கள் என்றால் சுவனம், கெட்டவர்கள் என்றால் நரகம் என்ற இந்த சிந்தனையோடு வாழ்வதுதான் மறுமை சிந்தனை. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மறுமை சிந்தனை எந்த அளவுக்கு உள்ளத்தில் ஆழமாக பதிகிறதோ அந்த அளவுக்கு படைத்தவன் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்வோம். மறுமை சிந்தனை இல்லாமல் போகிற பொழுது படைத்தவன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய ஆரம்பித்து விடுவோம். எனவே மறுமையில் மனிதர்கள் எப்படி இருக்க போகிறார்கள் என்பது சம்பந்தப்பட்ட ஒரு சில விடயங்களை குர்ஆன் ஹதீஸிலிருந்து எடுத்துச் சொல்ல ஆசைப்படுகின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் என்ன செய்கிறான் தெரியுமா? மனிதர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறான். யா அய்யுஹன் நாஸ், மனித சமூகமே, இத்தகு ரப்பக்கும், உங்களை படைத்த ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். யார் சொல்லுகிற செய்தி இது? எங்களை படைத்த ரப்பு அல்லாஹ் சொல்கிறான், உங்களை படைத்த ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். சும்மா ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்போமே, ஏன் நாங்கள் அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டும்? எங்களை படைத்த ரப்புக்கு ஏன் நாங்கள் பயப்பட வேண்டும்? அப்படித்தானே? நாங்கள் அரசியல் தலைவர்களுக்கு பயந்தவர்கள் அல்ல, உண்மையான முஸ்லீம்கள். நாங்கள் போலீஸ் படைக்கு பயந்தவர்கள் அல்ல, உண்மையான முஸ்லீம்கள். நாங்கள் ராணுவத்துக்கு பயந்தவர்கள் அல்ல, நாங்கள் சிஐடிக்கு பயந்தவர்கள் அல்ல, நாங்கள் நீதிமன்றங்களுக்கு பயந்தவர்கள் அல்ல. அப்படித்தானே? இந்த நாட்டு ஜனாதிபதிக்கு பயந்தவர்கள் அல்ல உண்மையான முஸ்லீம்கள். அப்படி என்றால் எங்களை சூழவிருக்கின்ற பலவிதமான சக்திகளுக்கு பயப்படாத நானும் நீங்களும் ஏன் படைத்தவன் அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டும்? அதுவும் அந்த அல்லாஹ்வை நம்ம கண்ணால பார்க்கல, அப்படித்தானே? ஏன் எங்களுடைய கண்ணுக்கு உலகத்தில் தென்படாத அந்த அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டும்? இப்படி ஒரு கேள்வி வந்தா என்ன சகோதரர்களே காரணம்? பதில், அதுக்கு என்ன பதில் வரப்போகிறது? அல்லாஹ் பதிலை சொல்கிறான், கேளுங்கள். ஏன் அல்லாஹ்வுக்கு பயப்பட வேண்டும் என்ற ஒரு கேள்வி வந்தால், இன்ன ஸல்ஸலத்த ஸாஅத்தி ஷைஉன் அதீம், மறுமையுடைய அதிர்வு இருக்கிறது அல்லவா, மறுமையுடைய நிகழ்வு இருக்கிறது அல்லவா, அது மிக பயங்கரமானது. எனவே உங்களுடைய ரப்பை பயந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய ஜனாதிபதிக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்? எங்கட அரசியல் பலத்தை காட்டினா அவர் சரண்டர், அப்படித்தானே? எங்கட போலீஸ் படைக்கு நாங்க பயப்பட தேவையில்லை. ஏன்? அவர் கையில் ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் வச்சா அவர் சரண்டர். எங்கட சிஐடிக்கு நம்ம பயப்பட தேவையில்லை, எங்கட நீதிமன்றங்களுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்? எல்லாருக்கும் இந்த லஞ்சம்ன்றதை வச்சு ஆட்டி படைச்சிடலாம். படைச்சவன் ரப்பு இருக்கிறான் தானே, அவனுக்கு முன்னால அரசியல் பலம், பொருளாதார பலம், மக்கள் செல்வாக்கு எதுவும் முன்னிக்காது. எனவே படைத்தவன் ரப்பு மறுமை நாளையிலே எழுப்புவான் என்பதுதான் அந்த அல்லாஹ்வை பயந்து நடப்பதற்கான காரணம் என்பதை நானும் நீங்களும் உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த மறுமையில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் நிச்சயம் எழுப்பத்தான் போகிறான். குர்ஆனும் ஹதீஸும் அந்த போதனைகளை நிறையவே சொல்லித் தருகின்றன. அந்த மறுமையுடைய நிகழ்வு, அந்த மறுமையுடைய அதிர்வு மிக பயங்கரமானது என்று அல்லாஹ் 22வது அத்தியாயத்தின் 1வது 2வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதுக்கு அல்லாஹ் சொல்கிற உதாரணம் என்ன தெரியுமா? மறுமையுடைய அதிர்வு பயங்கரம் என்பதற்கு அல்லாஹ் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? இன்ன ஸல்ஸலத்த ஸாஅத்தி ஷைஉன் அதீம் என்று சொல்லிவிட்டு அந்த மறுமை வந்துவிட்டால் தன்னுடைய வயிற்றிலே குழந்தையை சுமந்திருக்கின்ற ஒரு பெண்மணியுடைய நிலை எப்படி தெரியுமா இருக்கும்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வததஉ குல்லு ذات ஹம்லின் ஹம்லஹா, அந்த நேரத்தில் கற்பிணி தாய்மார்கள் என்ன செய்வார்களாம்? எந்த உணர்வும் இல்லாமல், எந்த வருத்தமும் இல்லாமல் தன்னுடைய பிள்ளையை பெற்றெடுப்பார்களாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், ஒரு பெண்மணி பிள்ளையை பெற்றெடுப்பது என்பது செத்து பிழைக்கிறாள் என்று சொல்ல வேண்டும், அப்படித்தானே? மௌத்துடைய கட்டத்துக்கு போயிட்டு வாரான்னு சொல்லணும். அந்த அளவுக்கு வருத்தப்படுவாள். திருமணம் முடித்தவர்களுக்கு தெரியும், எங்களுடைய மனைவிமார் பிரசவ வேதனையின் போது எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். அந்த அளவுக்கு கஷ்டமான ஒன்று என்ன செய்யுமாம்? மறுமையுடைய அதிர்வை கண்டவுடனே அதனுடைய பயத்தினால் எந்த வருத்தமும் இல்லாமல் பிள்ளையை பெற்றெடுப்பார்களாம். ஆச்சரியமாக இருக்கலாம், அப்படித்தானே? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த எல்டிடி பிரச்சனை நேரம் கடைசியாக மூதூரில் இருந்து முஸ்லீம்களை வெளியேற்றாங்க. அடித்து விரட்டுகிற பொழுது ஒரு குமரி பெண்மணி என்ன செய்தால்? ஒரு குமரி பெண் பத்திரிகையிலே நீங்கள் வாசித்திருப்பீர்கள். ஓடி வருகிற வருத்திலே பிள்ளையை பெற்றெடுத்து தன்னுடைய கையிலே சுமந்து கொண்டு ஓடி வருகிறாள். நடந்துச்சா இல்லையா? வாசித்தவர்களுக்கு, தகவல் அறிந்தவர்களுக்கு தெரியும். சும்மா ஒரு செம்பல் என்ன, எல்டிடி பயங்கரவாதிகள் அடிக்கிறார்கள் என்ற தகவல் கேள்விப்பட்ட உடனே
அந்த பெண்மணி பிரசவத்தை கூட மறந்து, வேதனையை கூட மறந்து பிள்ளையை பெற்றெடுத்து கையிலே தூக்கி கொண்டு ஓடி வருகிறாள் என்று சொன்னால், பிரசவ வேதனையை எது மறக்கடித்தது? அந்த பயங்கரமான நிகழ்வு. இந்த உலகத்தில் நடக்கிற சின்ன நிகழ்வு அப்படி ஒரு நிலைக்கங்களை கொண்டு போகுதுண்டா, படைத்தவன் ரப்பு மறுமையை ஏற்படுத்தினா எந்த அளவு பயங்கரமா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சொல்கிறான், பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய், திருமணம் முடித்து பிள்ளை பெற்று வாழ்பவர்களுக்கு தெரியும், தன்னுடைய பிள்ளை இரவையில் எத்தனை மணிக்கு அழுதாலும் அந்த தாய் முடித்து விடுவாள். அந்த தாய் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பதை மறப்பதில்லை. அப்படித்தானே? என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு இரக்கமுள்ள தாய் தன்னுடைய பிள்ளைக்கு பால் கொடுப்பதை மறப்பதில்லை. ஒரு தாய் வந்து சொல்றாள், இன்னைக்கு பிள்ளைக்கு பால் கொடுக்க மறந்துட்டேன் என்று சொன்னா அவள் இரக்கமுள்ள தாயாக இருக்க மாட்டாள். தாய் என்று வந்தால் இரக்கம் உள்ளவள் பிள்ளையை மறக்க மாட்டாள். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? இந்த மறுமையுடைய அதிர்வை, மறுமையுடைய பயங்கர நிலையை பார்த்தவுடனே பால் கொடுக்கிற தாய் தன்னுடைய பிள்ளையை மறந்து விடுவாளாம். அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஆச்சரியமா இருக்கும் இப்படி நடக்குமாண்டு. சுனாமியை கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படித்தானே? சுனாமியை கேள்விப்பட்டிருப்பீர்கள். எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளை விட்டு விட்டு ஓடினார்கள். நிறைய தகவல் பார்த்தோம் நம்ம, அப்படிதானே? பால் குடிக்கிற பருவத்தில் இருக்கிற பிள்ளையை கூட விட்டு விட்டு தாய் ஓடுகிறாள் என்று சொன்னால், கடல் தண்ணீர் ஊருக்குள் வந்து விட்டது என்ற தகவல் தான் பிள்ளையை மறக்கடிக்க செய்கிறது என்றால், படைத்தவன் ரப்பு இந்த உலகத்தை அப்படியே ஒரு ஆட்டு ஆட்டினா மறுமையை கொண்டு வந்தா எவ்வளவு பயங்கரமா இருக்கும் கொஞ்சம் யோசி பாருங்க. அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றான், வத்தரன் நாச சுகாரா வமாஹும் பிசுகாரா. அந்த மறுமை வந்துவிட்டால் மனிதர்கள் எப்படி காட்சி அளிப்பார்கள் தெரியுமா? போதை பிடித்தவர்களை போன்று காட்சி அளிப்பார்களாம். போதை பிடிச்சவன்டா என்ன? அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நம்ம சுனாமி அடிக்கிற நேரம் காலி பிரதேசத்தில் இருந்தோம். அந்த நேரத்தில் சுனாமி அடிச்சது, நிறைய பணக்காரவங்க என்ன செஞ்சாங்க? பொருளாதாரத்தில் கீழே வந்தாங்க. நம்ம கண்ணால பார்த்தோம். ஒரு சில பணக்காரவங்க, மதிப்போடு செல்வாக்கோடு பொருளாதார வசதியோடு வாழ்ந்தவர்கள் ஒரு பான் துண்டுக்காக வேண்டி போராடுறாங்க. அந்த நிலைமை பார்த்தோமா இல்லையா? இப்படிதானே? மன்னாரில் இருந்து புத்தளத்துக்கு வந்த மக்களுக்கு அந்த அனுபவங்கள் இருக்கலாம். பெரிய பணக்காரனாக இருந்திருப்பார், விரட்டி அடிக்கப்பட்டோம். தன் சுய கௌரவத்தை மறந்து, தான் எவ்வளவு செல்வாக்கோடு வாழ்ந்தோம் என்பதை மறந்து ஒரு பான் துண்டுக்கு போலில நிக்கலையா நம்ம? அப்படிதானே? அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தன்னுடைய சுய கௌரவத்தை மறக்கடிக்க வைத்தது எது? இது போன்ற நிகழ்வுகள் என்று சொன்னால், மறுமை நிகழ்வு வந்துவிட்டால் மனிதன் தண்ட எல்லா சிந்தனைகளை மறந்து போதை பிடித்தவனை போன்று காட்சி அளிப்பானாம். அல்லாஹ் சொல்றான், அவர்களுக்கு போதை ஒன்றும் பிடிக்கல, அவங்க மதுபானம் குடித்தவர்கள் அல்ல, வலாக்கின் அஸாபல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய தண்டனை பயங்கரமானது. அதை பார்த்து நடுங்கிக்கிட்டு இருப்பாங்களாம். இது அல்லாஹ் சூரா அல் ஹஜ் 22வது அத்தியாயத்தின் 1வது 2வது வசனத்தில் சொல்லி காட்டுகிற உண்மை. அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மறுமையுடைய நிகழ்வு இந்த அளவு பயங்கரமா இருக்கும் என்று சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுமையை பத்தி ஒரு செய்தி சொல்றாங்க. என்ன? உலகத்தில் பிள்ளைகள் எப்படி பிறக்குமோ அதுபோன்றுதான் நிர்வாணிகளாக மறுமை நாளையில் மனிதர்கள் எழுப்பி ஒன்று திரட்டப்படுவார்கள் என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? மறுமை நாளையில் மனிதர்கள், ஆண்கள் பெண்கள் எல்லோரும் நிர்வாணிகளாக ஒன்று திரட்டப்படுவார்கள். மனிதனுக்குள்ள இயல்பு என்ன? அப்படி ரோட்ல போறவரு என்ன பெரிய நல்ல மனுஷனா இருந்தா கூட அரகுற ஆடையோட ஒரு பொம்பளைய போட்டோ ஓட்டியிருந்தா அப்படியே கொஞ்சம் எட்டி பார்க்கணும்னு சொல்லும். அப்படிதானே? மனுஷனுக்குள்ள இயல்பு, அது மனுஷனுக்குள்ள இயல்பு. அதனாலதான் திருமணத்தெல்லாம் கடமையாக்கி வச்சிருக்கிறான். இல்லாட்டி எல்லாரும் விபச்சாரத்தில் போயிடுவாங்க. திருமணம் முடிச்சு அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்ள வேண்டும். மனுஷனுக்குள்ள இயல்பு என்ன தெரியுமா? அப்படி அறக்குறையோட ஒரு பொம்பளைய கண்டுட்டா அப்படி கொஞ்சம் பார்க்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, மறுமையிலே ஆண்கள் பெண்கள் எல்லோரையும் நிர்வாணிகளாக ஒரு இடத்துல வச்சா ஆம்பளை பொம்பளை பார்த்துக் கொள்வாங்களே, அப்படித்தானே? இது மனுஷனுக்குள்ள இயல்பு. நபிகளார் சொன்னார்கள், ஆயிஷாவே ஆயிஷாவே, நீங்க நினைக்கிற மாதிரி பக்கத்தில் உள்ளவனை பார்க்கிற நாள் அல்ல மறுமை நாள். மறுமை நாள் அதை விட பயங்கரமானது. தண்ட பக்கத்தில் யார் இருக்கிறான்னு பார்க்கறதுக்கு நேரம் வராதாம். அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த அளவு பயங்கரமா இருக்குன்னு கொஞ்சம் யோசி பாருங்க. தனக்கு பக்கத்துல யார் இருக்கிறான்றத பார்க்க கிடைக்காதாம். அந்த அளவுக்கு நிலைமை மோசமாம். அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது புகாரில வர ஹதீஸ்.
இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், துதுன ஷம்சு யௌமல் கியாமத்தி மினல் கல்கி ஹத்தா யகூன மின்ஹும் கமிக்தாரி மீலின். நபிகளார் சொன்னாங்க, மறுமை நாளையில படைப்பினங்களுக்கு நெருக்கமாக சூரியன் கொண்டு வந்து வைக்கப்படும். எந்த அளவுக்கு நெருக்கம் தெரியுமா? கமிக்தாரி மீல் என்று சொன்னார்கள். ஒரு மீல் பிரமாணம். மீல் என்று சொன்னா என்ன? ரெண்டு அர்த்தம் சொல்லலாம். சுருமா போடுகிற குச்சி இருக்குத்தானே, ஒரு நெருப்பு குச்சிட அளவு, அல்லது ஒரு மைல் தூரம். ரெண்டுல ஒன்றை வச்சு பாருங்களேன். எங்கட தலை உச்சியில ஒரு மைலுக்கு அப்பால சூரியன் கொண்டு வந்து வைக்கப்படுது. அல்லாஹு அக்பர். என்னால உங்களால அந்த சூரியன் சூட்டை தாங்கலாமா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒளி வேகத்தில் அளக்கப்படுகிற சூரியன் இலட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால இருக்குது. மறைஞ்சு எத்தனை மணித்தியாலமா போச்சுது? சூரியன் மறைஞ்சு 4 மணித்தியாலம் அல்லது 3 மணித்தியாலம், அப்படித்தானே? இந்த ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த கட்டிடத்துக்கு இருக்கலாமா? எங்கோ இருக்கிற சூரியன் மறைந்து 2.5 மணித்தியாலம் 3 மணித்தியாலமா போச்சுது. நம்ம ஒரு கட்டிடத்துக்கு இருக்கிறோம், அதுவும் இரவையில இருக்கிறோம். இந்த ஃபேன் இல்லாம இந்த கட்டிடத்துக்கு உட்கார்ந்து இருக்கலாமா? முடியாதுன்னு உடுப்பெல்லாம் ஈரமாக்கி போட்டுரும். அந்த சூட்டை, அந்த பதம் பார்க்கிற தன்மையை ஏற்படுத்துவது எது? எங்கோ இருக்கிற சூரியன் சூடு சொன்னா அல்லாஹு அக்பர், தலை உச்சியில கொண்டு வந்து நிறுத்தப்பட்டா எவ்வளவு பயங்கரமா இருக்கும். நரகம் தேவையில்ல, அப்படித்தானே? நரகம் தேவையில்ல, அந்த சூரியன் சூடே போதும் மனிதன் உருகி வடிவதற்கு. நபிகளார் தொடர்ந்து சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனும் அவனவனுடைய அமட்களுக்கு ஏற்ப வியர்வையில் மூழ்கி கிடப்பான். எங்கோ இருக்கிற சூரியன் கொஞ்ச நேரம் ஃபேன் இல்லாம உட்கார்ந்து இருந்தா உடம்ப வலிச்சா ஒரு கோப்ப வியர்வை எடுக்கலாம். அப்படின்னு சொன்னா தலை உச்சியில் இருக்கிற சூரியன் எந்த அளவு பதம் பார்க்க முடியும் பாருங்க. நபிகளார் சொன்னார்கள், பூமிக்கு கீழால 70 முழங்களுக்கு என்ன செய்யுமாம்? வியர்வை நிறைந்திருக்குமாம். அல்லாஹு அக்பர். 70 முழங்களுக்கு கீழால். அதுக்கு மேலால ஒவ்வொரு மனிதனுடைய அமலுக்கு ஏற்ப சில மனிதர்களுடைய கரண்டை கால், சில மனிதர்களுடைய முழங்கால், சில மனிதர்களுடைய இடுப்பு, சில மனிதர்களுடைய காது வரைக்கும் கடிவாளமிடப்பட்டது போன்று வியர்வையில் மூழ்கி கிடப்பான் என நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை என்னாலும் உங்களாலும் புகாரி, முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகளில் பார்க்க முடிகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பயங்கரமா இருக்கும். சில நேரம் எங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், மேல சூரியன் கீழே வியர்வை தண்ணி தானே, கொஞ்சம் ஜொலியா இருக்கும் உண்டு. அப்படியா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தண்டனையின் வடிவத்தை பாருங்கள், மறுமை எந்த அளவு பயங்கரமானது என்பதை பாருங்கள். எங்கட வீட்டு கூரையில தண்ணீர் தாங்கி இருக்குது. லுகர் தொழுகைக்கு தெப்ப திறந்தா உதுவெடுக்க தண்ணி சூடா வருது. தண்ணிக்கு யார் ஹீட்டர் போட்டது? யார் சகோதரர்களை தண்ணியை சூடாக்கினது? பகல் நேரத்தில் புத்தளத்தில் குளிக்கல, அப்படித்தானே? இந்த குளத்துல போய் குளிச்சாலும் தண்ணி சூட்டு தன்மையை காட்டுது. யார் அந்த தண்ணீரை சூடாக்கியது? எங்கோ இருக்கிற சூரியன் சூடுதான் இந்த தண்ணியை பதம் பார்க்குதுன்னு சொன்னா, தலை உச்சியில் இருக்கிற சூரியன் காலுக்கு கீழால் இருக்கிற வேர்வையை எப்படி கொதிக்க வச்சுக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த அளவு பயங்கரமான ஒரு நிகழ்வு தான் மறுமையுடைய நிகழ்வு என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் எச்சரிக்கை செய்தியாக சொல்லி தந்தார்கள். இந்த நிகழ்வு தாங்கலாம, இந்த நிகழ்வை பொறுக்கேலாம தான் மனிதர்கள் எல்லோரும் ஓடி செல்வார்கள் நபிமார்களை நோக்கி. ஆதன் நபி, பிறகு இப்ராஹிம் நபி, பிறகு மூசா நபி, ஈசா நபி என்று எல்லா நபிமார்களையும் தேடி ஓடுவார்கள். எதுக்கு தெரியுமா? இந்த பயங்கரமான நிலையிலிருந்து எங்களை விடுவிச்சு கேள்வி கணக்க ஆரம்பிக்க சொல்லுங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மறுமை லேசானதா? மறுமையில் நல்லவர்களாக இருந்தால் கடைசியில் நான் 7 கூட்டத்தில் பேரை சொல்லித்தாரேன். அதுல ஒரு கூட்டத்தில் நம்ம இருந்தா அந்த பயங்கரமான நிலையிலிருந்து அல்லாஹ் தண்ட நிழலை தந்து எங்களை பாதுகாப்பான். இல்லைன்னு சொன்னா எல்லோரும் அந்த பயங்கரமான நிலையில சூரியனுடைய சூட்டுக்கு கீழால் வாட வேண்டிய ஒரு மோசமான நிலை வரும் என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கும் உங்களுக்கும் எச்சரிக்கை செய்தியாக சொல்லி தந்தார்கள் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்துங்கள். இது புகாரியில முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஹதீஸ் என்பதை நானும் நீங்களும் பார்க்க முடியும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? மறுமையிலே மனிதர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்று பட்டியல் போட்டால் உலகத்தில் எங்களுக்கு ஒரு சில உறவுகள் நெருக்கமாக இருக்கின்றன.
உலகத்திலே ஒரு சில உறவுகள் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றன. நெருக்கமாக இருக்கிற உறவை சொன்னால் குடும்ப உறவுகள் எங்களுக்கு நெருக்கமானவர்கள், அப்படிதானே? உலகத்தில் எங்களுக்கு ஒரு பிரச்சனை சொன்னா எங்களுக்கு கை கொடுக்கிறவங்க யாரு, எங்களுக்கு உதவி செய்யறவங்க யாரு, எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க யாரு? குடும்ப உறவுகள். இது ஒரு கட்டம். இரண்டாவது எங்களுக்கு உதவியா இருக்கிறது யாரு? எங்களுடைய தோழர்கள், நண்பர்கள், அப்படித்தானே? எதை செஞ்சாலும் எதை பார்த்தாலும் நண்பர்கள் தோழர்கள், நண்பர்கள் தோழர்கள். தோழமை முறியக்கூடாது, நண்பத்துவம் உடையக்கூடாது. இதற்காக என்னென்னமோ வேலையெல்லாம் நம்ம செஞ்சுட்டு போயிடுறோம். எனவே இரண்டாவது கட்டத்தில் நெருக்கமாக இருப்பவர்கள் இந்த நண்பர்கள், தோழர்கள் என்று சொல்லலாம். இன்னொரு கட்டத்தில் எங்களோடு நெருக்கமாக இருப்பது எங்களுடைய பொருளாதாரம், அப்படித்தானே? எங்களுடைய சொத்து செல்வம், நாங்கள் தேடி வைத்திருக்கின்ற பொருளாதாரமும் நாங்கள் தேடி வைத்திருக்கிற சொத்து செல்வமும் எங்களுக்கு சூழாக இருந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலே மறுமையில் இவைகளுடைய நிலை என்ன? இன்னொரு கட்டம் இருக்கிறது தெரியுமா? உலகத்திலே எங்களோடு இருக்கக்கூடிய தலைவர்கள், எங்களுடைய அமீர்மார்கள், நாங்கள் பெரியார்கள், ஷேகுமார்கள், நாதாக்கள், சுஹதாக்கள் என்று சொல்லுகின்ற இந்த நல்லடியார்கள் எல்லாம் எங்களுக்கு சூழாக இருக்கிறார்கள். இந்த கூட்டங்கள் மறுமை நாளையிலே எப்படி இருக்கும் என்பதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் அல் குர்ஆனிலும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீதுகளின் மூலமும் மறுமை நாளையில் இந்த உறவுகள் எப்படி இருக்கும் என்பதை அழகாகவும் தெளிவாகவும் சொல்லி தந்தார்கள். ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். முதல் கட்டமாக குடும்ப உறவுகளை நாங்கள் எடுத்து நோக்குவோம். தாய் இருக்கிறாள், தந்தை இருக்கிறார், பிள்ளை குட்டிகள் இருக்கிறார்கள், மனைவிமார் இருக்கிறார்கள், சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் மறுமை நாளையில எங்களுக்கு ஏதாவது உதவி செய்வாங்களா? உலகத்திலே நெருக்கம், அப்படித்தானே? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த அளவுக்கு என்று சொன்னா ஒரு சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் வழிகட்டு போவதற்கு எங்களுடைய குடும்ப உறவுகள் காரணமாக இருக்கின்றன, இல்லையா? உலகத்திலே நாங்கள் ஒரு சில குர்ஆன் ஹதீதுக்கு முரணான காரியங்களை செய்வதற்கு இந்த குடும்ப உறவுகள் காரணமாக நின்று விடுகின்றன. ஒரு சில உதாரணங்களை சொல்றேன் பாருங்க சகோதரர்களே. இந்த சீதனம் இருக்குது. சீதனம் ஹலால் என்று யாராவது சொல்லுவாங்களா? இந்த மஜ்லிஸ்ல சீதனம் ஹலால் என்ற கருத்துல யாராவது இருக்கிறீங்களான்னு கேட்டா யாரும் கையை தூக்க மாட்டாங்க. ஹராம் என்று சொல்லிக்கிட்டே தான் எடுப்பாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதன் நல்ல மனிதராக இருக்கிறார். அவருக்குரிய ஆசை என்ன தெரியுமா? நான் சீதனம் எடுக்காமல் திருமணம் முடிக்க வேண்டும். ஆனா என்ன நடக்கும் தெரியுமா? திருமணம் முடிக்கிற நேரத்தில் சீதனத்தை எடுத்துருவாரு. அவர்கிட்ட போய் ஏப்பா சீதனம் எடுத்தீங்க, இது கூடாது என்று சொன்னா அவர் பெரும்பாலும் சொல்ற பதில் என்ன தெரியுமா? எங்களோட உம்மா வாப்பா எடுக்க சொன்னாங்க, அதனால எடுத்தோம்னு சொல்லிடுறாங்க. நடக்குதா இல்லையா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய குடும்ப மட்டத்தில், எங்களுடைய நண்பர்கள் மட்டத்தில் இந்த கேள்வியை உள்ளத்துல கை வச்சு பாருங்க. ஏனப்பா நீ சீதனம் எடுத்தாய்? எங்கட உம்மா வாப்பா சொன்னாங்க, அதனால எடுத்தோம் ஒரு சாரார் சொல்லிடுறாங்க. சில சந்தர்ப்பங்கள்ல எங்கட மனைவிமாறு உம்மா வாப்பாட பொறுப்புல இருக்கும் பொழுது அபாயாவோடு வாழ்ந்திருப்பார்கள், இஸ்லாமிய ஆடையோடு வாழ்ந்திருப்பார்கள். திருமணம் முடிச்சு மாப்பிளையோட போவா. எப்படி தெரியுமா? அரக்கொர ஆடையோட தண்ட அழகை அடுத்தவர்களுக்கெல்லாம் காட்டிக்கிட்டு போவாங்க. திருமண மேடையில மாப்பிளையும் பொம்பளையும் உட்கார்ந்து இருப்பாங்க. எப்படி? பொம்பளை எல்லாம் அறகுறையா உடுப்பாட்டி வாரவனுக்கெல்லாம் காட்டுறதுக்கு, அப்படித்தானே? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு ஒரு பெண்மணி மாறுகிறாள் என்றால் அவள்கிட்ட போய் காரணத்தை கேளுங்க. இப்படித்தான் எனக்கு விருப்பம் அபாயா உடுக்கிறது தான், ஆனா எங்களோட குடும்பம் இப்படித்தானே உடுக்க சொன்னது, அதனால உடுத்தோம்னு சொல்லிடுறாங்க, இல்லையா? திருமணம் முடித்து விட்டு வருகிற ஒரு பெண்மணியிடத்தில், பெண்ணே உண்ட வாப்பா கிட்ட இருக்கும் பொழுது நீ ஒழுக்கமா உடுத்தாயே, ஏன் இப்பொழுது அரைக்குறையாக வருகிறாய் என்று கேட்டா பெரும்பாலும் பெண்மணிகள் சொல்ற பதில் என்ன தெரியுமா? எங்கட மாப்பிளைக்கு இப்படி உடுக்கிறது தான் விருப்பம், அதனால உடுத்தோம்னு சொல்லிடுறாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பாருங்கள், ஒரு ஹராத்தை செய்வதற்கு மாப்பிள்ளை காரணமாக இருக்கிறார். அடுத்த பக்கம் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால பெரிய தாடி, முகம் நிறைய தாடி இருக்குது. திருமணம் முடிச்சு அடுத்த நாள் வாராரு, எங்கப்பா தாடிய காணம். எங்கட பொம்பளைக்கு தாடி வைக்கிறது விருப்பம் இல்லை. அல்லாஹு அக்பர். மனைவியின் விருப்பத்துக்காக எத்தனை பேர் நபிகளாருடைய சுன்னாவை குழி தோண்டி புதைத்தோம். இப்படி குடும்ப உறவுகள் நம்ம ஹராத்தை செய்யறதுக்கும் பாவத்தை செய்யறதுக்கும் காரணமா இருக்குது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த குடும்ப
குடும்ப உறவுகள் மறுமை நாளில் எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுமா, எங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா என்று பார்த்தால் அல்லாஹ் அல் குர்ஆனிலே 2 இடங்களில் குடும்ப உறவுகளை பற்றி சொல்லி காட்டுகிறான். ஒவ்வொருவரும் உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்யுங்கள். முதலாவது கட்டமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் 81வது அத்தியாயம் அபஸவத வல்லாண்டு ஓதுவோம் தானே, அந்த சூராவிலே 33வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் ஃபைதா ஜாஅத்தி ஸாஹா, மறுமையுடைய அதிர்வு வந்து விட்டால், மறுமையுடைய அதிர்வு வந்து விட்டால் யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னிஹி. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அந்த மறுமை வந்துவிட்டால் ஒரு மனிதன் என்ன செய்வான் தெரியுமா? உலகத்தில் தனக்கு வலது கையாக இருந்த, தனக்கு உதவி செய்த தன்னுடைய சகோதரனை விட்டு ஓடுவானாம். வ உம்மிஹி வ அபீஹி, உலகத்தில் இரக்கத்துக்காகவும் பாசத்துக்காகவும் ஒரே புகலிடமாக இருந்த உம்மா வாப்பான்னு சொல்றோம் தானே, அந்த உம்மா வாப்பாவை விட்டுட்டு ஓடுவானாம். அல்லாஹு அக்பர். என்னமாலும் பிரச்சனை, என்னமாலும் நெருக்கடின்னு சொன்னா மனைவியோட வந்துதான் மசூரா பண்ணணும் என்று உலக்கவலைகளை எல்லாம் இறக்கி வைப்பதற்கு உலகத்திலே இருந்த ஒரு துணை தண்ட மனைவி, அந்த மனைவியை விட்டு விரண்டோடுவானாம். அல்லாஹு அக்பர். உலகத்திலே தனக்கு உதவி செய்த, தன்னுடைய முதுமை பருவத்தில் தன்னை கட்டிக்காத்த தண்ட புள்ள குட்டியை விட்டு ஓடுவானாம் மறுமை நாளையில. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, என்ன தெரியுமா பிரச்சனை? என்ன தெரியுமா பிரச்சனை? கண்டா ஒரு நன்மையை கேட்டுடுவானோ, கண்டா ஒரு நன்மையை கேட்டுடுவானோ. இதுதான் சகோதரர்களே பிரச்சனை. உலகத்தில் எங்கட உம்மா வாப்பா நெருக்கமாக இருக்கலாம், உலகத்தில் எங்கட சகோதர சகோதரிகள் நெருக்கமாக இருக்கலாம், மறுமை நாளில் எங்களை கண்டா விரண்டு ஓடுவாங்க. ஏன் நான் இதை சொல்றேன் தெரியுமா? இந்த குடும்ப உறவுகளை இஸ்லாமிய வரம்புக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். குடும்ப உறவுகளை குர்ஆன் ஹதீஸ் சொன்ன எல்லைக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி வைத்தால் மறுமை நாளையில வெற்றி இருக்குது. அதை நான் பின்னால சொல்லி காட்டுறேன். 2வது வசனம் எங்க வருது தெரியுமா? சூரத்துல் மஆரிஜ். சஅல சாயிலும் பி அஸாபின் வாக்கிஅன் ஒரு சூரா வருதானே, அந்த சூரால உங்களுக்கு பார்க்கலாம் யௌமைதின் யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி பி அஸாபின் யௌமைதின் பிபனீஹி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மறுமையுடைய நிகழ்வை பார்த்துவிட்டு, மறுமையுடைய அதிர்வுகளை பார்த்துவிட்டு ஒரு மனிதன் என்ன ஆசைப்படுவான் தெரியுமா? யௌமைதின் யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி. அல்லாஹ் சொல்ற வார்த்தையை பாருங்க. உலகத்தில் பாவம் செய்த ஒரு பாவி, உலகத்தில் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்த ஒரு பாவி என்ன ஆசைப்படுவான் தெரியுமா? தண்ட உம்மாவை தண்ட வாப்பாவை நரகத்தில் போட்டுட்டு தான் சுவர்க்கத்துக்கு போகணும், தண்ட சகோதரனை நரகத்தில் போட்டுட்டு தான் தப்பிக்கொள்ளணும், தண்ட பொஞ்சாதி புள்ள குட்டிய நரகத்துக்கு போட்டுட்டு தான் தப்பிக்கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு பாவம் செய்த பாவிகளும் ஆசைப்படுவார்கள் என்றால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நான் கெட்டவனாக இருந்தா, ஏண்ட மகன் கெட்டவனாக இருந்தா என்ன யோசிப்பான் தெரியுமா? வாப்பாவை நரகத்தில் போட்டு நான் தப்போன்னு ஏண்ட மகன் யோசிப்பான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏண்ட பொஞ்சாதி என்ன ஆசைப்படுவாள் தெரியுமா? ஏண்ட மாப்பிள்ளைய நரகத்தில் போட்டுட்டு நான் சுவர்க்கம் போகணும்னு ஆசைப்படுவாள். உலகத்தில் என்ன தெரியுமா கேள்வி? ஹசரத்து, உலகத்தில் ஏண்ட மாப்பிள்ளையோட இருக்கிறோம் தானே, இதே மாப்பிள்ளையோட சுவர்க்கத்தில் இருக்கலாமான்னு உலகத்தில் கேள்வி கேட்பாங்க. விளங்குதா? உலகத்தில் கேள்வி கேட்கலாம். மறுமையுடைய நிகழ்வை பார்த்து விட்டால் ஒரு பெண்மணி என்ன தெரியுமா யோசிப்பாள்? மாப்பிள்ளைக்கு பக்கத்தில் இருந்தா நன்மையை கேட்பான், மாப்பிள்ளை பக்கத்தில் இருந்தா ஒரு தொழுகையில நன்மையை கேட்டுடுவான். எனவே அவள் ஓடோடி போயிடுவாள். அதை விட மோசம் என்ன தெரியுமா? மாப்பிள்ளையை நரகத்துக்கு போட்டு நான் சுவர்க்கத்துக்கு போகணும் என்ன செய்வாளாம். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த செய்தியை ஏன் நான் சொல்கிறேன் தெரியுமா? பாருங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைத்தவன் ரப்ப அல்லாஹ்விடத்தில் அழகான ஒரு பிரார்த்தனையை செய்தார்கள். வலா துஹ்ஸினா யௌம யுபஅஸூன், எங்களை படைத்த ரப்பே, எங்களை எழுப்புகின்ற அந்த மறுமை நாளையில் எங்களை கேவலப்படுத்தி விடாதே, எங்களை இழிவுபடுத்தி விடாதே. அந்த மறுமை நாள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? யௌமலா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன். அந்த மறுமை நாளையில் சொத்து செல்வங்களோ பிள்ளை குட்டிகளோ எந்த பயனும் அளிக்காத அந்த மறுமை நாளையில் எங்களை கேவலப்படுத்தி விடாதே ரப்பே என்று துஆ செய்வாங்களாம். யாரு? புள்ள குட்டி உதவி செய்ய மாட்டாங்க, குடும்ப உறவுகள் உதவி செய்ய மாட்டார்கள். ஆனால் அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்கிறான், இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். யாரெல்லாம் நல்ல உள்ளத்தோடு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட நிலையிலே மறுமை நாளைக்கு வந்தார்களோ அவர்களை தவிர அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்திலே பெற்றோருக்கு கட்டுப்பட்டு நடந்தான். எப்படி தெரியுமா? குர்ஆன் ஹதீஸுடைய போதனையை பெற்றோர்கள் சொல்கிறார்களா, அதுக்கு கட்டுப்படுவோம். குர்ஆன் ஹதீஸுக்கு வெளியே போய் பெற்றோர்கள் எதை சொன்னாலும்
அவர்களுக்கு கட்டுப்படக்கூடாது சகோதரர்களே. பெற்றோர்களுக்கு கட்டுப்படுவது கடமை. ஆனால் அந்த பெற்றோர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைகளை எடுத்து சொன்னால் தான் கடமைப்பட வேண்டும். எங்கட வாப்பா சொல்றாரு, மகனே சிகரெட் வாங்கிக்கிட்டு வா மகனே என்று சொல்றாரு. இந்த வாப்பாட பேச்ச கேட்கலாமா? வாப்பாவோட இரக்கம் சகோதரர்களே. அதுக்காக சிகரெட்டை வாங்கி கொண்டு வந்து உலகத்துல கொடுத்துறீங்க. மறுமை நாளையில் என்ன தெரியுமா செய்வீங்க? அந்த வாப்பாவை நரகத்துல போட்டு நீங்க தப்ப பாப்பீங்க. நான் கேட்கிறேன், இந்த மோசமான நிலைமை எனக்கும் உங்களுக்கும் வரணுமா? உம்மா என்ன சொல்றா, மகனே மகனே நீ வேலையை முடித்துட்டு திரும்பி வரும் பொழுது நல்ல ஒரு படம் சீடியை கொண்டு வாம்பான்னு சொல்லி அனுப்புறா. நடக்குதா இல்லையா? மகன் என்ன யோசிக்கிறாரு? ஏண்ட உம்மாவே, என்னோட இறக்கமே, அவட கோரிக்கையை நிறைவேற்றணுமேண்டு படச்சீடியை வாங்கி கொண்டு வந்து கொடுக்கிறாரு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மறுமையை பயந்து கொள்ளுங்கள். இந்த படச்சீடியை வைத்து மறுமை நாளையில் தாய் நரகம் போகலாம், மகன் தாயை நரகத்தில் போட்டுவிட்டு சுவர்க்கம் செல்வதற்கு ஆசைப்படலாம். மறுமையில் இப்படி ஒரு மோசமான நிலை வந்துவிடக் கூடாது. எனவே தாய் தந்தையர்களுக்கு கட்டுப்படுவது கடமை. எந்த வரம்புள்ளுக்கு தெரியுமா? இஸ்லாமிய வரம்புள்ளுக்கு எங்களுடைய பெற்றோர்கள் இருக்கிறார்களா, அவர்களுக்கு கட்டுப்படுவது கடமை. குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக ஒரு செய்தியை சொன்னால் அந்த பெற்றோர்களுக்கு அந்த விடயத்தில் கட்டுப்படுவது கடமை இல்லை என்பதை நானும் நீங்களும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விளக்கம் தெரியாததனால பெரும்பாலும் குடும்பங்களை திருமணம் வந்துட்டா, மையத்து வீடு வந்துட்டா, குர்ஆன் ஹதீஸ் ஒரு பக்கம், எங்கட குடும்பத்துக்கு இதுதான் விருப்பம், எங்கட உம்மா அப்பாக்கு இதுதான் விருப்பம், அதைத்தான் நாங்கள் செய்வோம் என்று குர்ஆன் ஹதீஸுக்கு முரணாக குடும்ப உறவுகளின் நேசம் பாசம் பேசுகின்ற ஈமானிய உறவுகளை பார்க்கின்றோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மறுமை நாளில் எங்களுடைய குடும்ப உறவுகள் நல்ல முறையில் இருக்க வேண்டுமா, எங்களுக்கு உதவி செய்கிற நிலையில் இருக்க வேண்டுமா, உலகத்தில் இஸ்லாமிய வரம்புக்குள் இருந்து கொண்டு குடும்ப உறவை நேசிப்போம், குடும்ப உறவுகளோடு கட்டுப்பட்டு நடப்போம். எங்கட நானா சரியான இரக்கம். சின்ன புள்ள காலத்துல எனக்கு நிறைய உதவி செஞ்சாராம், படிக்கிறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணினாராம். என்ன நடக்குது தெரியுமா? இப்ப நானாக்கு கொஞ்சம் கஷ்டம், நானாக்கு கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி. நானா எனக்கிட்ட சொல்றாரு, தம்பி இந்த பேங்க்ல ஒரு லோன் எடுத்து தாவேன்னு சொல்றாரு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனக்கு பேங்க்ல செல்வாக்கு, எனக்கு பேங்க்ல ஓடி பாஸ் பண்றாங்க. உடனே பேங்க்குக்கு போய் என்ற சகோதரன் ஆசை, வட்டிக்கு கடன் வாங்கி கொடுக்கிறேன். என்ன நோக்கம்? உலகத்தில் என்னுடைய சகோதரன் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்படித்தானே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நான் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? இந்த சகோதரனை மறுமை நாளையில் நரகத்தில் போட விரும்புறீங்களா? மறுமை நாளையில் நரகத்தில் போட விரும்புறீங்களா? வேண்டாம் சகோதரர்களே. நீங்கள் உங்களுடைய சகோதரனை உண்மையாக நேசிப்பவனாக இருந்தால் அந்த சகோதரனை தடாவி சொல்லுங்கள், சகோதரனே வட்டி எடுக்காதையப்பா, மறுமையில நரகத்துக்கு போயிடாதையப்பா. இப்படி உலகத்தில் நேசியுங்கள் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே. எனவே இந்த குடும்ப பாசங்களும் குடும்ப நேசங்களும் அல்லாஹ்வுடைய கட்டளை, நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைக்கு கீழால் இருந்தால் இந்த நேசமும் பாசமும் மறுமையிலே சுவனத்தை பெற்றுத்தரும், மறுமையிலே உதவிக்கரத்தை பெற்றுத்தரும். இல்லை என்று சொன்னால் எங்களை நரகத்தில் போட்டுவிட்டு எங்களுடைய குடும்ப உறவுகள் சுவனம் செல்ல ஆசைப்படுவார்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். மனைவியின் விருப்பத்திற்காக, பிள்ளை குட்டிகளின் விருப்பத்திற்காக மார்க்கத்தை என்ன செய்யாதீங்க, குழி தோண்டி புதைக்காதீர்கள் சகோதரர்களே, குழி தோண்டி புதைக்காதீர்கள். மனைவியிட விருப்பம், சகோதரி பிள்ளைகளின் விருப்பமெல்லாம் குர்ஆன் ஹதீஸுடைய விருப்பமாக இருக்கிறதா, அதை நிறைவேற்றுங்கள். குர்ஆன் ஹதீஸுக்கு வெளியே போயிட்டா அதை நிறைவேற்றி மறுமை பாக்கியத்தை இழந்து விடாதீர்கள் என்பதை ஒவ்வொரு ஈமானிய உறவுகளும் இஸ்லாமிய சகோதரர்களும் உள்ளத்திலே நன்றாக பதிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்த கட்டம், நிறைய உதாரணம் சொல்லி விளங்கப்படுத்தலாம், தலைப்பு பெருசி, நான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன், அடுத்ததெல்லாம் நீங்க சேர்த்து பிடிச்சுக்கோங்க. நம்ம குடும்பத்துக்காக எப்படியெல்லாம் மார்க்கத்தை இழக்கிறோம், மார்க்கத்தை விட்டு கொடுக்கிறோம் என்பதை எல்லாம் யோசித்து 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 முடிவெடுங்க. இதற்கு பிறகு குடும்பம் சொல்கிறது என்பதற்காக மார்க்கத்தை விட்டு கொடுக்க மாட்டோம், இஸ்லாத்திலே சமாளிப்பு செய்ய மாட்டோம் என்ற ஒரு முடிவை எடுங்கள். இந்த முடிவு எங்களுடைய குடும்பத்தை சுவனத்துக்கிட்டு செல்வதற்கு காரணமாக இருக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது. அடுத்த கட்டம் என்ன தெரியுமா சகோதரர்களே? உலகத்திலே நண்பர்கள், தோழர்கள் நண்பனுக்காக எதையும் செய்ய தயார். அப்படித்தானே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே? என்னுடைய ஒரு நண்பன் சிகரெட்டு குடிப்பதில்லை, அல்லது உங்களுடைய ஒரு மகன் சிகரெட்டு குடிப்பதில்லை, படம் பார்ப்பதில்லை. ஒரு நாள் ஒருத்தர் வாராரு, சொல்றாரு, வாப்பாட்ட சொல்றாரு, உங்களோட மகன் சிகரெட்டு குடிக்கிறத கண்டேனே, அந்த ஹோட்டல்ல அல்லது அந்த மைதானத்தில் அல்லது அந்த ஸ்கூல்ல சிகரெட்டு குடிக்கிறத கண்டேனேன்னு சொல்றாரு. நீங்க கூப்பிட்டு உங்களோட மகனை விசாரிக்கிறீங்க, என்னப்பா நீ சிகரெட்டு குடிச்சியான்னு கேட்கும் பொழுது மகன் என்ன பதில் தெரியுமா சொல்றாரு? என்னதான் செய்யவாப்பா,
10 பேர் நண்பர் இருந்தாங்க, 10 பேர் குடிக்கும் பொழுது எனக்கு மட்டும் சும்மா இருக்கலாமா? அப்படித்தானே? நண்பர்கள் செய்கிறார்கள் என்பதற்காக பாவத்தை செய்துவிட்டு போய்விடுகிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, 10 பேர் ட்ரிப் போறாங்க, 11ஆவதால் படம் பார்க்கிறது இல்லை. அவரு நல்ல மனிதர். 10 பேரோட 11ஆவதால் டிப்பு போய் உள்ள பாவத்தை எல்லாம் செஞ்சுட்டு வராரு. என்னப்பா நீயும் படம் பார்த்தியான்னு கேட்டா என்ன தெரியுமா சொல்றாரு? என்னதான் செய்யப்பா, 10 பேர் பார்த்தாங்க, சேர்ந்து நானும் பார்த்தேன். அப்படித்தானே? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கொழும்புல நீங்க போய் பார்க்கலாம். கொழும்புல ஜொப்பு செய்யறவங்க சின்ன சின்ன ரூம் எடுத்துக்கிட்டு 5 பேர் 6 பேர் இருப்பாங்க. அதுல ஒரு நல்ல பொடியன் இருப்பாரு. அந்த ரூமுக்கு போனா பாட்டும் படமும் கூத்துமா இருக்கும். அந்த நல்ல சகோதரன்ட்ட போய் நீங்க எப்படியப்பா இந்த ரூம்ல இருக்கிறீங்கன்னு கேட்டா, என்னதான் செய்ய, நண்பர்களாச்சே தோழர்களாச்சே அவங்க போடுறாங்க, நானும் பார்த்துட்டு போயிருந்து வாய் கூசாம சொல்லிடுறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நான் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? எங்களுடைய நண்பர்கள் நாங்கள் கெட்டு போவதற்கு காரணமாக இருக்கிறார்களா இல்லையா? ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கை வச்சு கேட்டு பாருங்க. நண்பருக்காக மார்க்கத்தில் விட்டு கொடுக்கவில்லையா நாங்கள்? நண்பனுக்காக மார்க்கத்தில் சமாளிப்பு செய்யவில்லையா நாங்கள்? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வெசக் தன்சல் கொடுக்கிறாங்களாம், அல்லது வெசக் தோரணம் காட்டிக்கிட்டு இருக்கிறாங்களாம். 10 பேர் போறாங்க. எங்கட வகுப்புல படிக்கிறவங்களே நாங்க மட்டும் ஒதுங்கி இருக்கலாமான்னு நல்லொருத்தரும் சேர்ந்துக்கிட்டு போறார். அப்படித்தானே நடக்குது இல்லையான்னு கேட்கிறேன் நான். நண்பர்கள் செய்கிறார்கள் என்பதற்காக செய்யக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இதெல்லாம் சொன்னா சில நேரம் விளங்காது. உங்கள் இருப்பீங்க ஃபேஸ்புக்கு பாவிக்கிறவங்க இருப்பீங்க, ஃபேஸ்புக்கு பாவிக்கிறவங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஃபேஸ்புக்கில் நண்பர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். அப்படிதானே? ஃபேஸ்புக் நண்பர்கள், இவங்க நண்பர்கள் இல்லையா? நண்பர்கள். இந்த ஃபேஸ்புக்கால நிறைய பேர் கெட்டு போறாங்க. காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? ஃபேஸ்புக்கிலே நான் எட் பண்ணி இருக்கிற நண்பன் கெட்டவனாக இருந்தால் அவன் போடுகிற படத்துண்டுகள் எல்லாம் ஏண்ட ஃபேஸ்புக்கு வரும். அவன் போடுகிற மோசமான போட்டோக்கள் எல்லாம் ஏண்ட ஃபேஸ்புக்கு வரும். கண்ணை பொத்திக்கிட்டு திறந்தாலும் பார்த்துப்படும். அப்படித்தானே? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? இப்படி பல வழிகளால நண்பர்களை கெடுக்கின்ற நிலைகளை பார்க்கலாம். அல்லாஹ் அல் குர்ஆனில் என்ன தெரியுமா சொல்றான்? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிற செய்தியை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். 43வது அத்தியாயம் 66வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஹல் யம்துரூன இல்ல ஸாஆ அன் தஅதியஹும் பக்ததன் வஹும் லா யஷ்உரூன். இஸ்லாத்தின் விரோதிகள் காஃபிர்கள் என்ன விரும்புகிறார்கள் என்று சொன்னா, மறுமை திடீர்னு வரணும், மறுமை திடீர்னு வரணும், இப்படி ஆசைப்படுறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், அல் அஹில்லாஉ யௌமஇதின். மறுமை நாளையில நண்பர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? மறுமை நாளையில தோழர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பஅதுஹும் லிபஅதின் அது. உலகத்தில் நண்பர்களாக இருந்தவர்கள் மறுமை நாளையில சிலருக்கு விரோதிகளாக இருப்பார்களாம். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மறுமையுடைய நிகழ்வு, உலகத்தில் நண்பர்களாக தோழர்களாக இருந்தவர்கள் மறுமையில் எப்படி இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல் அஹில்லாஉ யௌமஇதின் பஅதுஹும் லிபஅதின் அது. உலகத்தில் நண்பர்களாக தோழர்களாக நேசர்களாக இருந்தவர்கள் எல்லாம் மறுமை நாளில் விரோதிகளாக இருப்பார்களாம். என்ன நடக்கும் சகோதரர்களே? என்ன நடக்கும்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி தெரியுமா? உலகத்தில் நண்பர்களாக இருந்தவர்கள் மறுமையில விரோதியா மாறுவாங்களாம். எப்படி? என்னுடைய நண்பன் எனக்கு சிகரெட் குடிக்க பழக்கினான். உலகத்தில் இதுதான் உண்மை. எப்படி? என்னுடைய நண்பன் எனக்கு சிகரெட் குடிக்க பழக்கினான். மறுமையில் என்ன தெரியுமா நடக்கும்? ஏண்ட நண்பன் எனக்கு விரோதியாக மாறி அல்லாஹ்ட்ட சொல்லுவான், என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இவன் தான் எனக்கு சிகரெட் குடிக்க பழக்கினான். எப்படி இருக்கும்னு பாருங்க. என்னுடைய நண்பன் எனக்கு படம் பார்க்க பழக்கினான். வைத்துக் கொள்ளுங்கள் உதாரணத்துக்காக. மறுமையில் என்ன தெரியுமா நடக்கும்? இந்த நண்பன் என்னுடைய விரோதியாக வருவான். யா அல்லாஹ், எனக்கு படம் பார்க்க பழக்கிய நண்பன் என்ன தெரியுமா சொல்வான்? யா அல்லாஹ், இவன் தான் எனக்கு படம் பார்க்க பழக்கினான். அப்படித்தானே? ஒரு சீடியை தான் வாங்கிக்கிட்டு வாரது. எத்தனை வீட்டுக்கு அது ஓடுது? தோழமை, நேசம், பாசம், ஒத்துமை. எப்படி? ஒரு சீடி தான் வரும், எல்லா வீட்டுக்கும் சுத்தி அடிக்கும். தோழமையின் விபரீதம். சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு சிகரெட் வாங்கி 5 பேர் குடிப்பாங்களாம். இரக்கமாம்,
பாசமாம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தோழமைகள், இந்த இரக்கமும் இந்த பாசமும் மறுமை நாளில் எங்களை காட்டிக் கொடுக்கின்ற ஒரு மோசமான நிலை வந்துவிடக் கூடாது. அல்லாஹ் சொல்கிற செய்தி என்ன தெரியுமா? இல்லல் முத்தகீன், உலகத்தில் யாரெல்லாம் இறையச்சம் உள்ள நண்பர்களாக இருந்தார்களோ, அல்லாஹுவை பயந்த நண்பர்களாக இருந்தார்களோ, அவர்களை தவிர அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, என்னுடைய நண்பன் நல்ல நண்பனாக இருக்கிறான், என்னுடைய தோழன் இறையச்சம் உள்ளவனாக இருக்கிறான் என்றால் இந்த தோழமை மறுமையிலே எங்களுக்கு வெற்றி தரும், இந்த தோழமை மறுமையிலே எங்களுக்கு உதவி செய்யும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தானே, மஸலுல் ஜலீஸி ஸூஇ மஸலுல் ஜலீஸி ஸாலிஹி. நபிகளார் சொன்னார்கள், நல்ல நண்பனுக்கு உதாரணம், கெட்ட நண்பனுக்கு உதாரணம். இரண்டையும் நபிகளார் சொன்னார்கள். நல்ல நண்பனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு கஸ்தூரி வியாபாரியை போன்று என்று சொன்னார்கள். ஒரு கஸ்தூரி வியாபாரியை போன்று என்று சொன்னார்கள். நபிகளா சொன்னாங்க, அவனுக்கிட்ட கஸ்தூரி கிடைக்காவிட்டாலும் நல்ல வாசனையாவது கிடைக்கும் அப்பான்னு சொன்னாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, என்னுடைய நண்பன் தாடி வைப்பவனாக இருக்கிறான், என்னுடைய நண்பன் சுபகு தொழுபவனாக இருக்கிறான், என்னுடைய நண்பன் இது போன்ற மார்க்க வகுப்புகளில் கலந்து கொள்பவனாக இருக்கிறான் என்று சொன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலப்போக்கில் அந்த தோழமை என்னை தாடி வைக்கிற நிலைக்கு மாற்றி வைக்கும், என்னை மார்க்கத்தோடு தொடர்புள்ள நிலைக்கு மாற்றி வைக்கும். இப்படித்தானே? அவன்கிட்ட நல்ல பயன்பாடு கிடைக்காட்டி நல்ல பண்புகளாவது நல்ல குணங்களாவது வரும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கெட்ட நண்பனுக்கு நபிகளார் சொன்னார்கள், என்ன தெரியுமா சொன்னார்கள்? கனாஃபிஹில் கீரி என்று சொன்னார்கள், கொல்லனை போன்று என்று சொன்னார்கள். நெருப்பிலே ஆயுதம் செய்து, நெருப்பிலே சூடு காட்டி, இரும்பை தட்டி ஆயுதம் செய்கிற கொல்லனை போன்று என்று சொன்னார்கள். என்ன நடக்கலாம்? அவன் நெருப்பை பாவிக்கிற நேரம் அதனுடைய நெருப்பு துளிகளுடைய ஆடையிலே தெளித்து உன்னை பத்த வைத்து விடலாம், உன்னுடைய ஆடையை பொசுக்கி விடலாம். இல்லை என்றால் அந்த புகையிட வாசமாவது உனக்கிட்டப்படும். அப்படித்தானே? கொல்லனுக்கிட்ட போய் ஒரு அரவர் நின்று வாங்களேன், பேக்கரிகளுக்கு போய் ஒரு 10 நிமிஷம் நின்று வாங்களேன், பனிசு கிடைக்காட்டியும் புகையிட வாசமாவது படும். அப்படித்தானே? அதைத்தான் நபிகளா சொல்ல வராங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கெட்ட நண்பனாக இருந்தால் எங்களை அறியாமல் அவனிடத்தில் இருக்கிற கெட்ட பண்புகள் எங்களிடத்தில் வரலாம். இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு சகோதரர்களே, இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. சமூகத்தில் நீங்க பார்க்கலாம், ஒரு சிலர் படிக்கிற காலத்தில் நல்லவர்களாக இருப்பார்கள், படிச்சு போட்டு அவர் அரசியலுக்கு போவாரு, படிச்சு போட்டு அவர் அரசியலுக்கு போவாரு. அரசியலுக்கு போனா அவரை மிஞ்சின பொய்யன் இல்ல, அவரை மிஞ்சின வாக்களிச்சுட்டு மாறு செய்யறவன் இல்ல. சிலர் சொல்லுவாங்க, ஹசரத்து அந்த அமைச்சர் யார் தெரியுமா? என்ற நண்பன், என்ற கூட்டாளி, ஒரு காலத்தில் அப்படி இருந்தார் இப்படி இருந்தார் சொல்லுவாரு. இப்ப அவர் நிலைமையை பார்த்தா மிக மோசமானவராக இருப்பார். காரணம் என்ன தெரியுமா? பலவுற நண்பர்கள் அப்படித்தானே, பலவுற கூட்டம் அப்படித்தானே, குட்டையில உரின மட்டை என்று சொல்லுவாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொள்ளுங்கள். உலகத்தில் நாங்கள் வைத்திருக்கிற தோழமைகள், உலகத்திலே நாங்கள் வைத்திருக்கிற நண்பத்துவங்கள் மறுமையில் எங்களை கொண்டு போய் நஷ்டவாளி கூட்டத்தில் சேர்த்து விடக்கூடாது. இதையே நீங்க மார்க்க விடயத்தில் ஒப்பிட்டு பாருங்க. எங்கட ஊர்ல ஒரு கந்தூரி நடக்குது, எங்கட ஊர்ல ஒரு கந்தூரி நடக்குது. உதாரணத்துக்கு சொல்றேன், கடகடையா சல்லி சேர்த்து வாராங்க, சேர்த்து வாரவர் நண்பர், கொடுக்கிறவர் யார் தெரியுமா? கந்தூரியை ஆதரிப்பவர் அல்ல. நண்பர் வந்தாரப்பா, என்ன செய்ய கொடுத்தோம், நண்பர் முகம் தொடச்சு கொள்ள கூடாதே. அப்படி செய்யறவங்க இருக்கிறாங்களா இல்லையா சமூகத்தில்? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மீலாது வீலா நடக்குது, அதுக்கு செலவழிக்க வேண்டும். உதவி கேட்டு வாரார் நண்பர். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மீலாது வீலா நம்ம ஆதரவு இல்லதான், ஆனாலும் உங்களோட முகத்தை தொடச்சு கொள்ள கூடாது, அதுக்காக தாராண்டு சொல்லி கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், எங்களுடைய தோழமைகள், எங்களுடைய நண்பத்துவங்கள் எங்களை வழிகேட்டிலே இட்டு சென்று விடக்கூடாது. எனவே எங்களுடைய தோழர்கள், எங்களுடைய நண்பர்கள் இஸ்லாமிய வரம்புக்குள் இருந்தால் எங்களிடத்திலும் இஸ்லாமிய பற்று வரும், ஈமானிய உணர்வு வரும். இல்லை என்று சொன்னால் மறுமை நாளில் மிகப்பெரிய ஒரு கைசேதத்தை சந்திக்க வேண்டி வரும் என்பதை உள்ளத்திலே ஒவ்வொருவரும் ஆழமாக நிறுத்திக்கொண்டு கொஞ்ச நேரம் வீட்டுக்கு போய் கண்ணை பொத்திக்கிட்டு உங்களோட நண்பனை பத்தி யோசிங்க. நீங்கள் சேர்ந்து பழகுகின்ற உங்களுடைய உற்ற நண்பர்களை பத்தி யோசித்து பாருங்கள். எத்தனை கட்டங்களில் உங்களை வழிகெடுத்திருப்பார்கள், எத்தனை கட்டங்களில் உங்களுக்கு பாவத்தை தூண்டி இருப்பார்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நான் பொருளாதாரத்தில் கஷ்டத்திலே விழுந்து விட்டேன், நெருக்கடியிலே விழுந்து விட்டேன். என்ற நண்பர் வருவாரு, என்னப்பா லொஸ்டா போயிட்டியா, உனக்கு பேங்க்ல லோன் வாங்கி தரட்டுமா, வட்டிக்கு கடன் வாங்கி தரட்டுமா, ஹெல்ப் பண்றாங்களாம்.
உதவி செய்யறாங்களாம். அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கை வைத்து கேட்டு பாருங்கள், இது போன்ற உதவிகள் எங்களை ஹராத்துக்கு இட்டு செல்லுகின்ற தோழமைகள் இல்லையா, இருக்குதா? அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சுருக்கம் என்ன தெரியுமா? இது போன்ற கெட்ட தோழமைகள், எங்களை வழிகெடுக்கின்ற தோழமைகள் மறுமை நாளில் எங்களுக்கு விரோதிகளாக வரும் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கடைசி கட்டமாக இன்னொரு பகுதியை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். என்ன பகுதி என்று சொன்னா, அதுதான் சமூகத்தில் நல்லவர்களாக இருப்பவர்கள், சமூகத்தின் தலைவர்களாக இருப்பவர்கள், சமூகத்தை வழிநடாத்துபவர்கள், நிர்வாகிகள் என்று வைத்துக் கொள்வோம், அமீர்மார்கள் என்று வைத்துக் கொள்வோம், பெரியார்கள் என்று கொள்வோம். அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னைக்கு நிறைய பேர் நிலைப்பாடு என்ன தெரியுமா? நான் ஒரு ஷேகுக்கு பையத்து செய்திருந்தால் மறுமையில் அவர் எனக்கு கை கொடுப்பார். இருக்குதா இல்லையா அந்த சிந்தனை? நான் ஒரு முரீதாக இருந்தால் என்னுடைய முராத், என்னுடைய ஷேக் மறுமையில் என்னை விடுவிப்பார். அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தரீக்கத்து சமூகத்திலே அந்த சிந்தனை இருக்கிறது. முரீதுக்கு முராது என்ன செய்வார்? உதவி செய்வார். இந்த சமூகத்தில் என்ன இருக்குதுன்னு சொன்னா, எங்கட அமீரு எங்களுக்கு கை கொடுப்பார் நினைக்கிறாங்க. அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சமூகத்தின் தலைவர்களால், சமூகத்தின் மூத்தவர்களால் மறுமை நாளில் ஏதாவது உதவி செய்ய முடியுமா? உலகத்தில் நல்லது செஞ்சுட்டு போயிருந்தா உதவிகள் செய்யலாம். ஆனா வழிகட்டு போறதற்கு காரணமாக இருந்தால் இந்த தலைமைகளால், இந்த சக்திகளால், இந்த அமீர்மார்களால் மறுமை நாளில் எந்த உதவியும் செய்ய முடியாது. எந்த அளவுக்கு தெரியுமா? நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு செய்தி சொன்னேன். மறுமையில் இந்த அதிர்வுகளை எல்லாம் பார்த்து, பயங்கரமான நிகழ்வுகளை எல்லாம் பார்த்து மனிதர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? ஓடோடி போவாங்க நபிமார்கள்ட்ட தான். முதலாவது போறது நபிமார்கள்ட்ட தான். அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற மிக நீண்ட ஒரு ஹதீஸ், அதுல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி காட்டினார்கள். இந்த சூரியனுடைய சூடு, வியர்வையின் சூடு கொடுமை தாங்க முடியாமல் மனிதர்கள் ஓடோடி செல்வார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே. எதற்காக தெரியுமா? நபி அவர்களே, ஆதம் அவர்களே, கேள்வி கணக்கு ஆரம்பிக்க சொல்லுங்க, இந்த பயங்கர நிலையிலிருந்து எங்களை விடுவிக்க சொல்லுங்க என்று கேட்பாங்க. அந்த நேரத்தில் ஆதம் நபியார், ஆதம் நபியார் அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே என்ன சொல்வார்கள் தெரியுமா? யா நஃப்ஸி, என்னை கார் என்று சொல்வார்கள். அவர் சொல்கிற பதில் அதுதான், என்னை பாதுகாப்பதற்கு நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன், உங்களுக்கு கேள்வி கேட்க என்னால் முடியாது என்று இப்ராஹிம் நபியிடம் போய்விடுங்கள் என்று சொல்வாராம். மக்கள் எல்லோரும் இப்ராஹிம் நபியிட்ட போவாங்க. இப்ராஹிம் நபி அவர்களும் சொல்வார்கள், என்னால் முடியாதப்பா, என்னை பாதுகாப்பதே எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று அவரும் கையை விரித்து விடுவார். அடுத்த கட்டம் நூஹ் நபி, மூசா நபி, ஈசா நபி என்று எல்லோரிடத்திலும் போனா எல்லா நபிமார்களும் சொல்றது என்ன தெரியுமா? எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, எங்களை பாதுகாப்பதே எங்களுக்கு பொறுப்பு என்று ஒவ்வொருவரும் கையை விரித்துவிட்டு கடைசியாக முஹம்மது நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிறப்பம்சம் ஷஃபாஅத் என்ற அந்த சிறப்பம்சத்தின் ஊடாக கடைசியாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் கட்டமாக மக்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செய்பவர்களாக இருப்பார்களாம். இது புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். நிறைய பேர் நீங்க படிச்சிருப்பீங்க, ஆனாலும் சில சந்தர்ப்பங்களில் விளக்கம் இல்லாமல் போய்விடுகிறது. அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உத்தமர்கள், நல்லடியார்கள் என்பதில் சந்தேகத்துக்கிடம் இல்லாதவர்கள் அந்த நபிமார்கள் கூட மறுமை நாளையில் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது என்றால் அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் மறுமை நாளையில் யாருக்காகவும் பேச முடியாது, யாரும் யாருக்காகவும் பேச முடியாது. இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா? முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி அவர் ஒரு நல்ல மனிதராக இருக்கலாம், அவருடைய வரலாறு அவரை நல்ல மனிதராக வாழ்ந்தார் என்று சொல்கிறது, அவ்வளவுதான். அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னைக்கு எத்தனை முஸ்லிம்கள், எத்தனை ஈமானிய உறவுகள், எத்தனை இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் இந்த முஹையத்தீன் அப்துல் காதர் ஜீலானி என்ற அந்த நல்ல மனிதருக்காக கபறுகளை கட்டி வைத்துக் கொண்டு, அவருடைய கண் பார்வை பட்டது என்று சொல்லிக்கொண்டு பல இடங்களில் கபறு கட்டி வைத்துக் கொண்டு ஈமானை இழக்கின்ற காட்சிகளை பார்க்கலாம். என்ன நினைக்கிறாங்க? எங்கட நல்லடியார் மறுமையில் எங்களை பாதுகாப்பார், எங்களுக்கு கை கொடுப்பார் நினைக்கிறாங்க. அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இலங்கையிலே நீங்கள் பார்க்கலாம், பல பிரதேசங்களிலும் பலவிதமான கபறுகள் இருக்கின்றன. நல்லடியார்களை அடக்கி வைத்திருக்கிறோம், எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பேசுவார்கள், எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் குரல் கொடுப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டு ஈமானை இழக்கின்ற மோசமான நிலைகளை பார்க்கலாம். அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பாருங்கள், நல்லவருடைய பேரிலே அவர் நல்லவராக இருந்திருப்பார், நாங்கள் அவருடைய பேரை சொல்லி வழிகட்டு போய்கிட்டு இருக்கிறோம். அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஷாஃபி இமாம் அவர்கள் அவர்
அவருடைய வரலாறு, அவருடைய போதனைகள், அவருடைய புத்தகங்கள் அவர் ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்திருப்பார் என்பதற்கு சாட்சி சொல்கிறது. அவ்வளவுதான். அவர் நல்ல மனிதர் என்று அடிச்சு எங்களுக்கு சொல்ல இயலாது. அவருடைய வரலாறு, அவருடைய புத்தகங்கள், அவருடைய போதனைகள் குர்ஆன் ஹதீஸை நேசித்த ஒரு மனிதராக எங்களுக்கு காட்டுகிறது. அவ்வளவுதான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு நீங்க பாருங்க, எல்லாரும் தொழுகிறாங்க. ஷாஃபி இமாம் படி நாங்க தொழுகிறோம், ஷாஃபி மதுஹப் படி தொழுகிறோம். என்ன சகோதரர்களே அர்த்தம்? ரசூலுல்லாஹ்வை பின்பற்றினால் எங்களுக்காக ரசூலுல்லாஹ் குரல் கொடுப்பார்கள் என்பது நபிகளாருடைய வாக்கு மூலம். நபிகளார் அல்லாத ஒரு மனிதரை பின்பற்றினா அவர்களால் எங்களை பாதுகாக்கலுமா? மறுமை நாளில குரல் கொடுக்கலுமா? என்ன சொல்றாங்க? உதாரணத்துக்கு சொல்றேன் சகோதரர்களே, சஃபிலே வந்து நின்று கொண்டு உஸல்லி ஸலாத்தத் துஹ்ரி அர்பா ரகாத்தின் மஅமூமன் லில்லாஹி தஆலா அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாருடைய போதனைகளில், நபிகளாருடைய வழிகாட்டுதல்களில் இப்படி ஒரு துஆ முறை இருக்கிறதா? இப்படி ஒரு நியத்து முறை இருக்கிறதா? இல்லையே. ஒரு ஹதீஸிலும் பார்க்க முடியாது. எங்களுடைய முஸ்லிம்கள் என்ன சொல்கிறார்கள்? தொழுகை ஷாஃபியிலே வந்திருக்கிறது, நாங்கள் செய்வோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஷாஃபி இமாம் அவர்கள் சொல்லிவிட்டு போன செய்தி என்ன தெரியுமா? இதா சஹல் ஹதீது ஃபஹுவ மதுஹபி. ஹதீஸ் ஆதாரபூர்வமானதாக வந்தால் அதுதான் என்னுடைய மதுஹபு என்று சொன்னார்கள். ஆதாரபூர்வமான ஹதீஸ் இல்லையா, அதை பின்பற்ற இயலாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலானுடைய காலத்தில் முன்னால வருது, ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? இரவு தொழுகை முடிந்த பிறகும் சரி, சகர் சாப்பாடு சாப்பிட்ட பிறகும் சரி, நவைத்து சௌமகதின் அன்னதாயி ஃபர்த ரமதான் என்று ஒரு நியத்து சொல்லி கொடுக்கிறாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளாருடைய காலத்தில் நபிகளார் யாருக்காவது இந்த நியத்தை சொல்லி கொடுத்தார்களா? அல்லது நபிகளார் இந்த நியத்தை சொல்லி நோன்பை ஆரம்பித்தார்களா? அல்லாஹு அக்பர், நபிகளார் செய்யவில்லை. ஆனால் எங்களுடைய சமூகம் சொல்கிறது, ஏனப்பா செய்கிறீர்கள் என்று கேட்டால் ஷாஃபி இமாம் சொன்னார்கள், நாங்கள் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஜும்மாவுடைய நாளையில் ஜும்மா தொழுகைக்காக 2 பாங்குகள் சொல்லப்படுகின்றன. இப்படித்தானே? இமாம் மிம்பருக்கு ஏறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னால் ஒரு பாங்கு, இமாம் மிம்பருக்கு ஏறின பிறகு மௌனமா ஒரு பாங்கு. நான் என்ன கேட்க வருகிறேன் என்று சொன்னால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 2 பாங்குகள் சொல்லப்பட்டதா? புகாரியை புரட்டி பாருங்கள், இன்னபிற ஹதீஸ் கிதாபுகளை புரட்டி பாருங்கள். முஹம்மது நபியுடைய காலத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு ஆரம்ப காலம், இந்த காலங்களில் எல்லாம் இமாம் மிம்பருக்கு ஏறிய பிறகுதான் பாங்கு சொல்லப்பட்டது. உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் பிற்பட்ட பகுதியில் பஜாரிலே, சந்தையிலே, பள்ளிக்குள் அல்ல, பஜாரிலே ஒரு அழைப்பை ஏற்படுத்தியதாக வருகிறது. பாங்குண்டு வரல, ஒரு அழைப்பை ஏற்படுத்தியதாக வருகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு எங்கட சமூகம் எல்லாரும் என்ன செய்யறாங்க? பெரும்பாலும் பள்ளிகளில் 2 பாங்குகள் சொல்லப்படுகின்றன. என்னப்பா நபிகளால் செய்யலையேண்டா உடனே போடுறதுனா நாங்க ஷாஃபி மதுஹபுக்காரவங்க, ஷாஃபி மதுஹபத்தான். அட இதுக்கு ஷாஃபி இமாம் ஆதாரமாவது இருக்கிறதா? ஷாஃபி இமாம் அவர்கள் உம்மு என்ற புத்தகத்தில் அழகாகவும் தெளிவாகவும் சொன்னார்கள், ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு சொல்வதுதான் எனக்கு விருப்பமானது என்று சொன்னார்கள். நபிகளாருடைய காலத்தில், அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் எந்த பாங்கு இருந்ததோ அந்த ஒரு பாங்கு சொல்வதுதான் எனக்கு விருப்பமானது என்று ஷாஃபி இமாம் அவர்கள் அழகாக, இன்றைக்கும் அவருடைய புத்தகம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. உம்மு என்ற புத்தகம் அரபு பாடசாலைகளில், லைப்ரரிகளில் அந்த புத்தகத்தை பார்க்க முடியும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? ஒரு சில சந்தர்ப்பங்களில் நல்லடியார்களுடைய பேரை சொல்லி சொல்லி நாங்கள் வழிகட்டு போக ஆரம்பித்து விடுகிறோம். அதே போன்று பாருங்கள், ஊரில் ஒரு மையத்து விழுந்துட்டது, ஒரு ஜனாசா விழுந்துட்டது, ஜனாசாவை அடக்கம் செய்ய வேண்டும், ஜனாசாவை அடக்கம் செய்ய வேண்டும். நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீங்க சொல்றது சரிதான், குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தான் அடக்கம் செய்யணும், ஆனா எங்க பள்ளி நிர்வாகத்துக்கு ஒரு சட்டம் இருக்குதே, பள்ளி நிர்வாகத்துக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குதே, அது மாதிரி தானே செய்யணும்னு சொல்லுவாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நிர்வாகிகளுக்கு கட்டுப்படலாம், நிர்வாகிகளுடைய பேச்சை கேட்கலாம். எதுவரைக்கும் தெரியுமா? குர்ஆன் ஹதீஸ் என்ற வரம்புள்ளுக்கு இருந்தா கேட்கலாம், அதுக்கு வெளியே போனா கேட்கலாது. இன்னைக்கு நிறைய பேரு நிர்வாகம் சொன்னா அதை நாங்க செய்வோம் என்று நிர்வாகத்தை முன்னிறுத்தி என்ன செய்கிறார்கள்? வழிகட்டு போகின்ற காட்சிகளை பார்க்கலாம். இப்படிப்பட்ட நல்லடியார்களும் பெரியார்களும் நிர்வாக தலைவர்களும் இன்னொரு சமூகத்தை பார்க்கிறோம். பையத்து பையத்து என்று சொல்லிக்கிட்டு குர்ஆன் ஹதீஸை மொட்டையாக விளங்கிக் கொண்டு, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்கட அமீர் சொன்னா நாங்க மீறி போக மாட்டோம் போற காட்சியை பார்க்கிறோம். நடக்குதா இல்லையா? பையத்துன்ற போர்வையில
தனக்கு விருப்பமான ஒருவரை தேர்வு செய்து அவருக்கு பையத்து செய்து கொண்டு அந்த அமீர் சொன்னா மாற மாட்டோம். இது இன்றைக்கு ஏத்தாளையில் இருக்கிற உமர் அலியிட ஜமாத்து மட்டுமல்ல, அது அல்லாத பல ஜமாத்துகளும் இருக்கின்றன. அமீர் சொன்னா மீறி போக மாட்டோம். எங்கட அமீர் சொன்னா வேத வாக்கு மாதிரி. அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உங்களோட அமீர் நல்ல மனிதராக இருக்கலாம், அவர பேரை சொல்லி மார்க்கத்தில் போகலாமா? அவர் சொல்லிட்டா சரிண்டு போகலாமா? போனால் மறுமை நாளில் மிகப்பெரிய கை சேதத்தை சந்திக்க வேண்டி வரும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மறுமையில் எங்களுக்காக யாருமே விரும்பி கை தர முடியாது. அல்லாஹ் யாருக்கு பேசுன்னு அனுமதி கொடுக்கிறானோ அவர்கள் மட்டும்தான் பேச போறாங்க. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, காபிர்களுடைய நிகழ்விலே அல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான். என்ன செய்தி தெரியுமா? மறுமை நாளையில காபிர்களை நரகத்திலே போடுகிற பொழுது அந்த நரகவாசிகள் சொல்கிற ஒரு உண்மையை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கேளுங்கள். வகாலு ரப்பனா, எங்களை படைத்த ரப்பேன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு வகையில காபிர்னு கூட சொல்லல, விளங்குதா? எங்களை படைத்த ரப்பேண்டு அல்லாஹ் சொல்லுவாங்களாம். இன்னா அத்தனா சாதத்தனா வ குபரானா, எங்களை படைத்த ரப்பே, எங்களுடைய தலைவர்மார்களுக்கும் பெரியார்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டு நடந்தோம். சாதாத்துமார்கள் தான் தலைவர்கள், கபீர்கள் பெரியார்கள். அல்லாஹ் ரெண்டு வார்த்தையை சொன்ன, சாதாத்தனா வ குபரானா, எங்களுடைய தலைவர்மார்களுக்கும் பெரியார்களுக்கும் கட்டுப்பட்டு நடந்தோம். மறுமையில போனாதானே வழிகேடு விளங்கும். ஃபஅதல்லூன சபீலா, எங்களை வழிகெடுத்து விட்டார்கள் ரப்பே என்று சொல்லுவாங்களாம். அதோட நிறுத்தி கொண்டா கூட பரவாயில்ல. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அல்லாஹ் ரப்பனா, எங்களை படைத்த ரப்பே, நாங்கள் வழிகட்டு செல்வதற்கு எந்த பெரியார்களும் எந்த தலைவர்களும் காரணமாக இருந்தார்களோ ஆத்திஹிம் தஃபைனி மினல் அதாப், அவர்களுக்கு 2 பங்கு வேதனையை கொடுன்னு அல்லாஹ் துஆ செய்வாங்களாம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். நடக்குமா சகோதரர்களே? உலகத்தில் ஷாஃபி இமாம் சொல்லாதத, ஷாஃபி இமாம் செய்யாததெல்லாம் ஷாஃபி மதுஹப் பேர்ல செஞ்சுட்டு போயிட்டு மறுமையில அல்லாஹ் ஷாஃபி மதுஹபை பின்பற்றி தான் செஞ்சேன்னு சொன்னா அல்லாஹ் ஷாஃபி இமாமை தண்டிப்பானா? அல்லாஹ் அநியாயக்காரனா? அடே, குர்ஆன் கையில இருக்குதாப்பா, கொஞ்சமாவது யோசி பார்க்க கூடாதா? 2 செய்தியை சொல்லி காட்டுகிறேன் சகோதரர்களே. உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள், உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். இன்றைக்கும் இஸ்லாமிய சமூகம், ஈமானிய சமூகம் கபரடிகளில் சென்று கொண்டு நல்லடியாரிடத்தில் பிரார்த்தனை செய்கிறது. எல்லாம் லேபல், நல்லடியாரா கெட்டவராண்டு தெரியாதவங்க. நான் கேட்கிறேன், உலகத்தில் ஒரு நல்ல மனிதர் அழைக்கப்படுகிறார் என்றால் அது யார் தெரியுமா? உலகத்தில் ஒரு நல்ல மனிதர் பெரும்பான்மை சமூகத்தினால் அழைக்கப்படுகிறார் என்றால் அந்த நல்ல மனிதர் யார் தெரியுமா? ஈசா நபி. ஈசா நபி நல்ல மனிதர் என்ற சந்தேகமா? இல்லை. இன்றைக்கும் உயிரோடு அல்லாஹ்விடத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதர் ஈசா நபி அவர்கள். அந்த ஈசா நபியை ஏற்றுக்கொண்ட ஒரு சமூகம், ஈமானிய சமூகம், இஞ்சில் வேதத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சமூகம் என்ன செய்தது? ஈசா நபியை அல்லாஹ்வுடைய இடத்தில் கொண்டு போய் வைத்தது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கும் ஈசா நபியை கடவுளாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மறுமையில போய் அல்லாஹ் கேட்பான் தானே, என்னப்பா இப்படி சிறுக்கு வச்சீங்கடா? எல்லாரும் சொல்லுவாங்க ஈசா நபியை தானே வச்சோம்னுவாங்க. அல்லாஹ் உடனே ஈசா நபியை பிடிச்சி தண்டிப்பானா? நடக்காது சகோதரர்களே. அல்லாஹ் நீதமானவன், அதை மாத்திரம் மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயத்தின் கடைசி வசனங்களை புரட்டுங்கள். வீட்டுக்கு போய் முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா? சூரத்துல் மாயிதாவை புரட்டி கடைசி பக்கத்துல தர்ஜுமா வாசிங்க. அல்லாஹ் அந்த உண்மையை சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? மறுமை நாளையில கிறிஸ்தியானிகள் நசாராக்களை எழுப்புவான், ஈசா நபியையும் எழுப்புவான். அல்லாஹ் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? ஈசாவே, ஈசாவே, நீ எப்பொழுதாவது மக்களை பார்த்து உன்னையும் உன்னுடைய தாயையும் வணங்க சொன்னாயா என்று அல்லாஹ் கேட்பானாம். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் நீதமானவன் சகோதரர்களே, சும்மா யாரையும் தண்டிப்பதில்லை, சும்மா யாரையும் தண்டிப்பதில்லை. ஈசா நபி சொல்வாங்களாம், சுப்ஹானக், யா அல்லாஹ், நீ தூய்மையானவன், யா அல்லாஹ், நீ எனக்கு சொல்லி தந்ததை தவிர வேறு எதையுமே நான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. அவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தது எது தெரியுமா? என்னுடைய ரப்பு, உங்களுடைய ரப்பு அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள் என்றுதான் நான் சொல்லிக் கொடுத்தேன். யா அல்லாஹ், வகுந்து அலைஹிம் ஷஹீதன் மா தும்து ஃபீஹிம், நான் அவர்களோடு வாழும் பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள் என்றதை நான் பார்த்தேன். ஃபலம்மா தவஃபைதனி குன்த அன்த ரகீப அலைஹிம், என்னை நீ கைப்பற்றி கொண்ட பிறகு அவர்களுடைய செயலுக்கு நீதான் பொறுப்புதாரி ரப்பே, நான் அல்லன்னு கையை விரிச்சிருவாங்களாம்.
யாருக்கு சகோதரர்களே? எந்த சமூகம் ஈசா நபிக்காக வேண்டி உயிர் கொடுக்கிறதோ, ஈசா நபிக்காக வேண்டி போராடுகிறதோ, ஈசா நபி சிலுவையில் அறையப்பட்டார்கள் என்பதை சொல்லிக்கொண்டு அந்த சிலுவையை முதுகிலே சுமந்து கொண்டு திரிகிறதோ, அந்த சமூகத்துக்கு அல்லாஹ் எப்படி தெரியுமா தீர்ப்பளிப்பான்? ஈசா நபியோட வாக்குமூலத்தை வச்சு தான் தீர்ப்பளிப்பான். அல்லாஹ் இது அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிற உண்மை. இது ஈசா நபிக்கு நடந்தது. அடுத்த கட்டம் என்ன தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதே செய்தி இப்படி சொல்கிறார்கள். எப்படி? மறுமை நாளையில நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜம்சம் கிணறு இருக்குதானே, ஜம்சம் தண்ணீர் தடாகம், அதுக்கு பக்கத்தில் நின்று தண்ணி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்களாம். அந்த நேரத்தில் ஒரு சாரார் நபிகளாருக்கு தெரிந்த ஒரு கூட்டம் இடது அணியிலே சேர்க்கப்படுமாம். இடது அணிண்டா யாரு? நரகவாசிகளோட பட்டியல சேர்க்கப்படுமாம். இதை பார்த்து போட்டு நபிகளார் சொல்லுவாங்களாம், யா அல்லாஹ், எனக்கு தெரிந்தவர்களே, என்னுடைய தோழர்களே, என்னுடைய உம்மத்தவர்களே, ஏன் நீ அவர்களை எடுத்து நரகத்திலே போடுகிறாய் என்று சொல்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவானா, முஹம்மதே, நீங்க மௌத்தா போன பிறகு உங்களோட மார்க்கத்தில் எப்படியெல்லாம் மாத்தினாங்கன்னு உங்களுக்கு தெரியாது முஹம்மதே அப்படின்னு சொல்லும் பொழுது நபிகளார் சொல்றாங்க, அந்த நேரத்திலே அல்லாஹ் என்னை பார்த்து அப்படி சொல்வான் அல்லவா, அந்த நேரத்தில் நான் என்ன சொல்வேன் தெரியுமா? கமா காலல் அபுது சாலிஹு. யார்? சாலிஹான மனிதர் ஈசா நபி அவர்கள் சொல்லுவார்கள் தானே, அது மாதிரி நானும் சொல்லுவேன் என்று சொல்லி போட்டு நபிகளார் ஓதி காட்டுறாங்க, வகுந்து அலைஹிம் ஷஹீதன் மாதும்து ஃபீஹிம் ஃபலம்மா தவஃபைதனி குன்த அன்தர் ரகீப அலைஹிம். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்னை படைத்த ரப்பே, நான் அவர்களோடு இருக்கும் பொழுது அவங்க என்ன செஞ்சாங்கன்றது எனக்கு தெரியும். நீ என்னை கைப்பற்றி கொண்ட பிறகு அவர்கள் என்ன செஞ்சார்கள் எனக்கு தெரியாது. நீ தண்டித்தால் நல்லம், தண்டித்தால் தண்டிப்பதற்கு தகுதியானவன், நீ மன்னிச்சால் மன்னிப்பதற்கு தகுதியானவன் என்று நபிகளார் சொல்வதாக சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நான் கேட்கிறேன் இன்றைக்கு ஷாஃபி இமாமுடைய பெயரை பயன்படுத்திக் கொண்டு, முஹையத்தீன் அப்துல் காதருல் ஜீலானி என்ற பெயரை பயன்படுத்திக் கொண்டு, இன்ன பிற நல்லடியார்களுடைய பெயரை பயன்படுத்திக் கொண்டு ஒரு சில காரியங்களை மார்க்கத்தை செய்பவர்கள் எல்லாம் மறுமை நாளில் அல்லாஹ் சும்மா விடுவானா? மறுமை நாளில் அல்லாஹ் சும்மா விடுவானா? சுபஹான மௌலிது படிக்கிறோம் நம்ம. அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே. நபிகளாரோடு இருக்கிற இரக்கம், நபிகளாரோடு இருக்கிற பாசம் தான் அந்த மௌலிதை படிக்க செய்கிறது. அல்லாஹ் சும்மா எங்களை நரகத்தில் போட மாட்டான். நபிகளார்ட்ட கேட்பான், முஹம்மது நபியே, எப்பொழுதாவது நீங்கள் இந்த சுபஹான மௌலிதை படிக்க சொன்னீங்களான்னு கேட்காம எங்களை தண்டிப்பானா? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, முஹையத்தீன் அப்துல் காதருல் ஜீலானி அவர்களை எழுப்பி நிறுத்தி, முஹையத்தீனே, எப்பொழுதாவது நீ உன்னுடைய மக்களை பார்த்து, வருகிறது தானே அதில் ஒரு அடி, வமையுனா திஸ்மி அல்ஃபம் பி கல்வத்திஹி, எப்படி வருது? யாராவது ஒருவர் தனிமையிலே அமர்ந்து கொண்டு என்னுடைய பேரை முஹையத்தீன் சொல்றாராம், முஹையத்தீன் அப்துல் காதர் என்று தனிமையில் இருந்து கொண்டு 1000 விடுத்தம் அழைத்தால் உடனடியாக நான் வந்து அவருக்கு பதிலளிப்பேன் எழுதி வச்சிருக்கிறாங்க. இதை படிச்சுட்டு போனா அல்லாஹ் முஹையத்தீனை எழுப்பி கேட்பானா கேட்க மாட்டானா? சகோதரர்களே, முஹையத்தீன் அவர்களே, நீங்க எப்பொழுதாவது உங்களோட சமூகத்துக்கு இப்படி சொன்னீங்களான்னு கேட்டா, அல்லாஹு அக்பர், மறுமையில் எங்களுக்காக கை கொடுக்கிறதுக்கு யார் இருக்குது சகோதரர்களே? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, யாராக இருக்கட்டும், எந்த பெரியாராக இருக்கட்டும், எந்த நல்லடியாராக இருக்கட்டும், குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் சொல்லி தருகிறார்களா, அதை கேட்டு நடப்போம். அதுக்கு நாங்க சரண்டர். குர்ஆன் ஹதீஸுக்கு வெளியே போயிட்டா யாருக்கும் கட்டுப்படாதீர்கள். மறுமை நாளையில் நரகவாசிகள் சொல்கிற ஒரு பதிலை அல்லாஹ் அல் குர்ஆனிலே எனக்கும் உங்களுக்கும் சொல்லி காட்டுகிறான். யௌம யஅத்துல்லாலிமு அலா யதை. அநியாயக்காரர்கள். யார் அநியாயக்காரர்கள்? அல்லாஹ்வுக்கு மாறு செய்து அல்லாஹ்வுடைய தூதரை புறக்கணித்தவர்கள் அநியாயக்காரர்கள். அவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? வாயில கையை போட்டு கடிப்பாங்களாம். யௌம யஅத்துல்லாலிமு அலா யதைஹி. கை சேதத்துக்கு விரல் கடிப்போம் பாருங்க. சில ஆட்கள் கவலை வந்தா நகம் கடிப்பாங்க. அது மாதிரி மறுமையில் ஒரு கூட்டம் கையை வாயில போட்டு கடிச்சுக்கிட்டு இருக்குமாம். என்னத்துக்கு கடிப்பாங்களாம்? அவர்கள் சொல்வார்களாம், யாலை தனி தகதுது மஅர் ரசூலி சபீலா. அல்லாஹ்வுடைய தூதர் போன பாதையை எங்களுடைய பாதையாக எடுத்திருக்கலாமே. மறுமையில சொல்லுவாங்களாம், யாவையில தலைத்தனி, எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே, லம்மத்தஹித் ஃபுலானன் கலீலா, இன்ன மனிதர்களை நண்பர்களாக எடுக்காமல் இருந்திருக்கலாமே. லக்கது அல்லல்லனி அனி திக்ரி பஅத இதி ஜாஅனி. அல்லாஹ்வுடைய வேத கட்டளைகள், அல்லாஹ்வுடைய போதனைகள் வந்த பிறகு எங்களை வழிகெடுத்து விட்டார்கள் என்று கை சேதப்படுவாங்களாம். மறுமையில கை சேதப்பட்டு என்ன பலன் சகோதரர்களே?
மறுமையில கை சேதப்பட்டு என்ன பலன்? இன்றைக்கு உங்களுக்கு முன்னால் நான் ஒரு விஷயத்தை பேசுறேன், நீங்க நல்லா கேட்டுட்டு போனீங்க, கேட்டுட்டு போய் அதை அமுல்படுத்துறீங்க. ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட கேட்கிறார், என்னப்பா இப்படி செய்றீங்க? இல்ல முர்ஷித் மௌலவி இப்படி சொன்னார் அதனால செய்யறோம்ன்றீங்க. தப்புவீங்களா நீங்க? முர்ஷித் மௌலவி அல்ல, எந்த பெரிய ஆள் சொன்னாலும் அவர் சொன்னதுக்காக செய்யக்கூடாது. அவர் குர்ஆன்ல இந்த ஆதாரம் காட்டினாரா, ஹதீஸ்ல இந்த ஆதாரம் காட்டினாரா, நானும் தப்பி நீங்களும் தப்பி. இல்லண்டா என்னுடைய பெயரை சொல்லி நீங்கள் வழிகட்டு போனால் நீங்களும் மறுமையில் தண்டிக்கப்படலாம். அதுக்கு நான் காரணமாக இருந்திருந்தால் நானும் தண்டிக்கப்படலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உலகத்தில் எங்களுக்கு நெருக்கமாக இருப்பவர்கள், உலகத்தில் எங்களுக்கு பக்கபலமாக இருப்பவர்கள் யாரும் மறுமையில் எங்களுக்கு கை தர மாட்டாங்க. ஜனாசாவை தூக்கினா பைத்து படிச்சுக்கிட்டு தான் வரணும் பள்ளியில நோட்டீஸ் போர்டுல போட்டு வச்சிருக்காங்க. இந்த பக்கத்தில் இருக்குதோ தெரியாது. தென் மாகாணத்துக்கு போய் பாருங்க, நிறைய பள்ளியில் என்ன இதுதான் பிரச்சனை. சந்தூக்க தூக்கினா சலவாத்து, பள்ளியில வந்தா சலவாத்து, மையத்தை அடக்கினா சலவாத்து எழுதி வச்சிருக்கிறாங்க. நபிகளார் சுன்னால இல்லாதது. இதை செய்ய மாட்டோம்டா பள்ளி நிர்வாகத்தின் ஆர்டர் செய்யுங்கன்னு சொல்றாங்க. அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உங்களுக்கு ஒரு நிகழ்வை சொல்லித்தான் ஆக வேண்டும். உங்களுக்கு தெரியும், கண்டியில இருக்குது மடவல் என்ற பிரதேசம். மடவல் என்ற பிரதேசம், அங்கே ஓரிரு மாதங்களுக்கு முன்னால் ஒரு மையத்து விழுகிறது, ஒரு ஜனாசா விழுகிறது. அந்த ஜனாசாவை குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் அடக்க முயற்சி செய்கிறார்கள். அந்த நேரத்தில் பள்ளி நிர்வாகம் வருகிறது, வந்து சொல்கிறது, ஊருக்கு ஒரு வளமை இருக்குது, அதுபடி தான் அடக்கணும். சகோதரர்கள் கேட்கிறாங்க, குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் அடக்க போறோம், அதுக்கு இடமில்லையாண்டும் பொழுது ஓண்ட குர்ஆன் ஹதீஸை தூக்கி வீசு. அல்லாஹு அக்பர். பள்ளி உள்ளுக்கு வைத்து நடந்த நிகழ்வுகள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உடனே உங்களுக்கு தெரியும், வதூத் மௌலவின்றவரை தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அவர் உடனே அந்த மஜ்லிஸ்ல இருந்து ஜமியத்துல் உலமாவுடைய உபத்தலைவர்கள் ஒருவராக இருக்கக்கூடிய புர்ஹான் மௌலவி, அந்த ஊரை சார்ந்தவர், அவருக்கு கோல் அடிச்சு, இப்படி மையத்து வீட்டில் பிரச்சனையா இருக்குது, நீங்க வந்து நடத்திட்டு போங்கள் என்று சொல்லும் பொழுது அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, ஊர் வளமாப்படி செய்ய சொல்லுங்கட்டு போனை கட் பண்றார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நான் எதுக்கு சொல்றேன் என்று சொன்னா, இப்படி ஊர்வலமை என்று சொல்லிக்கொண்டும் நிர்வாகம் போட்ட சட்டம் என்று சொல்லிக்கொண்டும் குர்ஆன் ஹதீஸை புறக்கணிச்சிட்டு போனா மறுமையில சும்மா விடுவானா? இந்த நிர்வாகம் எங்களை பாதுகாக்குமா? இந்த மௌலவிமார் எங்களை பாதுகாப்பாங்களா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. எனவே எதை செய்தாலும் குர்ஆன் ஹதீஸுடைய வரம்புக்குள் நின்று கொள்ளுங்கள். இல்லை என்றால் மறுமை நாளில் மிகப்பெரிய கைசேதத்தையும் மிகப்பெரிய கேவலத்தையும் சந்திக்க வேண்டி வரும் என்பதை அல்லாஹ்வுக்காக மறந்து விடாதீர்கள். கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கலாம் ஆசைப்படுறேன். இப்படி குடும்பம், நண்பர்கள், சமூக தலைவர்கள், பள்ளி நிர்வாகிகள் என்று பலதரப்பட்ட நிலையில் நாங்கள் வழிகட்டு போகிறோம். அதே போன்ற ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஷைத்தாண்ட சூழ்ச்சிக்கு தான் நாங்கள் நிறைய அடிமையாகிறோம். சைத்தாண்ட பின்னால தான் போய்கிட்டு இருக்கிறோம். நல்லது குர்ஆன் ஹதீஸ் சொன்னது இருக்கிறது, கெட்டது ஒரு பக்கம் இருக்கிறது. கெட்டதை தான் விரும்பி செஞ்சுக்கிட்டு போறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மறுமையில் ஒரு நிகழ்வு இருக்கு, என்ன தெரியுமா? மறுமையில் ஒரு நிகழ்வு இருக்குது, எங்களுக்கு அடிச்சவனை வச்சே தீர்ப்பளிக்கிறது, எங்களை வழிகெடுத்தவனை வச்சே தீர்ப்பளிக்கிறது. அல்லாஹ் அல் குர்ஆனிலே அழகாக சொல்லி காட்டுகிறான். உள்ளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள், வீட்டுக்கு சென்று எடுத்து வாசித்து பாருங்கள். 14வது அத்தியாயம் 22வது வசனம். 14வது அத்தியாயம் 22வது வசனம். உலகத்தில் என்னையும் உங்களையும் வழிகெடுப்பதற்கு என்ற இருப்பவன் யாரு? ஷைத்தான். அப்படித்தானே? ஷைத்தான். மறுமையில் என்ன தெரியுமா நடக்கும்? சுவனவாசிகளை சுவனத்துக்கு போட்ட போறவு, நரகவாசிகளை நரகவாசிகள் ஒதுக்கின போறவு இந்த ஷைத்தான் வருவானாம். யார்கிட்ட தெரியுமா? நரகத்துக்கு போறதுக்கு இருக்கிறாங்க தானே, அவங்கள்ட்ட ஷைத்தான் வருவானாம். அல்லாஹ் சொல்றான், வகால ஷைத்தானு லம்மா குதியல் அம்ரு. தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு, நரகவாதிகள் சுவனவாதிகள் என்று தீர்ப்பளிக்கப்பட்ட பிறகு நரகவாதிகள்ட்ட ஷைத்தான் வருவானாம். வந்து சொல்ற வார்த்தையை பாருங்க, இன்னல்லாஹ வஅதக்கும் வஅதல் ஹக்கி. அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிச்சான், அது உண்மையானது. வவஅத்துக்கும், நானும் உங்களுக்கு வாக்களிச்சேன், ஃபஅஹ்லஃப்துக்கும், நான் அதுக்கு மாறு செஞ்சிட்டேன். அப்படித்தானே? ஷைத்தான் ஒரு பாவமான காரியத்தை செய்யற நேரத்தில் பெரிய பெரிய கோட்டைகளை முன்னுக்கு வைப்பான், பெரிய பெரிய இன்பங்களை முன்னால வைப்பான். ஷைத்தான் அளிக்கிற வாக்கு. படைத்தவன் ரப்பு சொல்வது என்ன? எனக்கு கட்டுப்பட்டால் உனக்கு சுவனம் இருக்கிறது. ஷைத்தான் வந்து நரகவாசிகளை பார்த்து சொல்வானாம், உங்களுக்கு நானும் வாக்களிச்சேனப்பா, நான் மாறி செஞ்சிட்டேன், உங்களோட ரப்பு உங்களுக்கு வாக்களிச்சான், அது உண்மையாகிவிட்டதுன்னு சொல்லி போட்டான். சொல்வானாம், வமா காணலி அலைக்கும் மின் சுல்தானின். உலகத்துல உங்களை வழிகெடுக்கிறதுக்கு எனக்கு எந்த அதிகாரமும் இருக்கல்ல. ஷைத்தான் சொல்ற உண்மையை பாருங்க. ஆனால் எது தெரியுமா? இல்லா அந்த அவுத்துக்கும் ஃபஸ்ஸஜபுதும் லி.
நான் உலகத்தில் செஞ்ச வேலை என்ன தெரியுமா? உங்களை ஏண்ட பக்கம் கூப்பிட்டேன், எனக்கு பக்கம் நீங்க வந்துட்டீங்க, அவ்வளவுதான் நடந்தது. அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு மோசமான நிலை பாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு மோசமான நிலை. எங்களை வழிகெடுத்த சைத்தான் எங்கள்கிட்ட வந்து சொல்வானாம், உங்களை வழிகெடுக்கிறதுக்கு எனக்கு எந்த அதிகாரமும் இல்ல, உங்களை நான் வழிகெடுக்கவும் இல்லை. நான் செஞ்சது என்ன தெரியுமா? நீ சிகரெட்டு குடியப்பான்னு சொன்னேன், அவ்வளவுதான். நீ குடிச்சாய், நான் என்ன செய்ய? படம் பாரப்பான்னு சொன்னேன், நீ பார்த்தாய், நான் என்ன செய்ய? விபச்சாரம் செய்யப்பான்னு சொன்னேன், நீ செஞ்சாய், நான் என்ன செய்ய? கபரு வணங்குன்னு சொன்னேன், நானா கபரை கட்டி உனக்கு தந்தேன்? இல்லையே. கபரை வணங்குன்னு சொன்னேன், நீ வணங்கின, நான் பழியாண்டு கேட்பானாம். அதுக்கு பின்னால சொல்ற வார்த்தையை பாருங்க, ஃபலா தலூமூனி வலூமு அன்ஃபுஸக்கும். எனக்கு ஏசாதீங்கப்பா, உங்களுக்கே நீங்க ஏசிக்கோங்க. யார் சொல்றது சகோதரர்களே? யார் சொல்றது? மறுமை நாளையில சைத்தான் நரகவாதிகளை பார்த்து சொல்கிற வார்த்தை ஃபலா தலூமூனி, எனக்கு ஏசாதீங்கப்பா, உங்களுக்கே நீங்க ஏசிக்கோங்க. மா அன பிமுஸ்ரிஹிக்கும் வமா அன்தும் பிமுஸ்ரிஹிய. இந்த மறுமை நாளையில என்னால உங்களுக்கு ஒரு உதவியுமே செய்யலா, உங்களால எனக்கு உதவி செய்யவும் மேலா. இப்படி சொல்லி போட்டு ஒட்டுமொத்தமாக சைத்தான் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? இன்னி கஃபர்து பிமா அஷ்ரக்துமூனி மின் கபுலு. உலகத்துல நீங்க ஷிர்க் வச்சீங்க தானே, அல்லாஹ்க்கு மாறு செஞ்சீங்க தானே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாறு செய்தீர்கள் தானே, அதெல்லாம் நான் இப்ப மறுத்துட்டேன், அதெல்லாம் நான் மறுத்துட்டேன். எப்படி சைத்தாண்ட வேலை சொல்லி போட்டு சொல்லுவானாம், இன்னல்லாலிமீன லஹும் அதாபுன் அலீம். உங்களை போன்ற அநியாயக்காரர்களுக்கு கடுமையான வேதனை இருக்குதுன்னு சைத்தான் சொல்லுவானாம். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதுக்கு பிறகும் நான் கேட்கிறேன், இந்த சைத்தானுக்கு கட்டுப்படலாமா? இந்த சைத்தானுக்காக வேண்டி எங்களுடைய குர்ஆன் ஹதீஸை புறக்கணிக்கலாமா? இந்த சைத்தானுடைய வாக்குகளுக்காக வேண்டி மறுமையை இழக்கலாமா? யோசிச்சு பாருங்க. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மறுமை நாளையில சைத்தானே எங்களை நக்கல் அடிக்க கூடாது, சைத்தானே எங்களை கிண்டல் பண்ணிட கூடாது, எங்களை பார்த்து சைத்தான் சிரிக்க கூடாது. அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சும்மா ஒரு சிம்பிள் சொல்றேன். உலகத்துல எனக்கு ஒருத்தர் பேங்கால ஒரு 10 லட்சம் கடன் வாங்கி தந்தாரு. பேங்க்ல கடன் வாங்கினா என்ன செய்யும்? காலப்போக்கில் வட்டி ஏறி 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 10 லட்சம் 20 லட்சம் ஆகும். 20 லட்சம் ஆகின பிறகு கடனை வாங்கி தந்தவர் வந்து சொல்றாரு, இந்த பாருங்கப்பா, நான் உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணினேன், நீங்க வாங்கி தின்றதுக்கு நாங்க படியிலன்னு சொன்னா என்ன நடக்கும்? ஓங்கி அறையணும்னு நினைக்கும். என்ன இப்படித்தானே? ஹெல்ப் பண்ணி இருந்தாலும் கொஞ்சமாலும் யோசிச்சிருக்கணும் தானே அப்பா நீன்னு நாங்கள் உலகத்தில் சொல்லுவோம். இது மாதிரி ஒரு நிகழ்வு தான் எங்களை வழிகெடுத்த சைத்தான் எங்களையே கிண்டல் பண்ணுகின்ற, எங்களையே நக்கல் அடிக்கின்ற ஒரு மோசமான நிலை மறுமை நாளையிலே வந்துவிடக்கூடாது. எனவே அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ஷைத்தான லக்கும் அதுவுன் ஃபத்தஹிதுஹு அதுவா. ஷைத்தான் உங்களுடைய சுத்த விரோதி, அவனை நீங்கள் விரோதியாக எடுத்துக்கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றான். விளங்குதா? எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மறுமை என்பது பயங்கரமானது, மறுமையுடைய நிகழ்வுகள் என்பது கொடூரமானது. எனவே அந்த மறுமையை இலக்காக வைத்து வாழுகிற நானும் நீங்களும் அந்த மறுமையுடைய நிகழ்வுகளை எல்லாம் ஞாபகப்படுத்தி, மறுமையுடைய பயங்கரமான நிகழ்வுகளை எல்லாம் ஞாபகப்படுத்தி உலகத்தில் எதை செய்தாலும் ஒரு கேள்வி கேட்போம், இந்த செயல் மறுமையில் வெற்றியை தருமா தோல்வியை தருமா? இந்த காரியம் மறுமையில் வெற்றியை தருமா தோல்வியை தருமா? ஒவ்வொன்றுக்கும் கேள்வியை கேட்டு கேட்டு செஞ்சு பழகுங்க. அப்பொழுது சைத்தானுக்கு சாவு மணி கட்டலாம், சைத்தானுக்கு வேட்டு வைக்கலாம். இல்லை என்றால் சைத்தானுடைய சதிவலையில் சிக்குண்டு மறுமையில் மிகப்பெரிய கை சேதத்தை தோல்வியையும் சந்திக்க வேண்டி வரும் என்பதையும் நானும் நீங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த மறுமைக்காக, எந்த மறுமை வெற்றிக்காக நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அந்த மறுமை வெற்றிக்காக குர்ஆனும் ஹதீஸும் என்ன வழிகளை சொல்லி தந்ததோ அந்த வழிகளில் மாத்திரம் பயணிப்போம். குடும்பம், தோழமைகள், நல்லடியார்கள், பெரியார்கள், பள்ளி நிர்வாகங்கள், சமூகம், இது எதுக்குமே கட்டுப்படாமல் குர்ஆன் ஹதீஸ் என்ற அந்த 2 பேசிக்கில் மாத்திரம், அடிப்படையில் மாத்திரம் பயணித்து உலகத்திலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் தூய இஸ்லாத்திலே மரணித்து மறுமை வெற்றியை அடைந்து கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.